सर्वं जगदम्बा। एकादशोऽध्यायः। व्यास उवाच इति तस्य वच श्रुत्वा महिषः मदविह्वलः मन्त्री वृद्धान् समाहूय राजा वचनम् अब्रवीत्. ஸோ ஏற்கனவே என்ன பார்த்தோம், நம்ம மந்திரிகள்லாம் போயிட்டு ஏமாற்றம் அடைஞ்சு வந்துடுறா, எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறா. ஏன்னா அவள் என்ன சொல்லிட்டா, உங்கள் மகிஷாசுரன் ஒரு எருமை, நான் ஒரு எருமையை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேளா? நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிருக்கிற ஐடியா கிடையாது. நான் தேவர்களோட சக்தி சுரூபம், பெண்ணால் தான் அவனை கொல்ல முடியுங்கிற ஒரே காரணத்தினாக நான் பெண் வடிவம் ஏந்தி வந்திருக்கிறேன். எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ, போய் சொல்லு உங்கள் மகிஷாசுரன்ட்ட. சண்டைக்கு வந்தால் வரட்டும், இல்லையா பாதாளத்துக்கு போட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. இவன் வந்து என்ன சொல்கிறா, மகிஷாசுரன்ட்ட வந்து உங்களை வந்து பாதாளத்துக்கு போன்னு சொல்கிறதுக்கோ இல்லை தேவியோடு யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது, எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற ஒரு சாமர்த்தியம் எங்களுக்கு இல்லை இந்த சமயத்தில்னு சொல்லி முடிச்சுட்டான். இப்போது வியாசர் இப்போ ஜனமேஜயனை பார்த்து சொல்கிறாரு, இதி தஸ்ய வசஸ்ருத்வா, இவ்வாறு அந்த யார் மந்திரி அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மகிஷக மத விக்வலக, மதம் செருக்கு இருக்கு அவனுக்கு, அதில் அவனை கண்டிப்பாக அவனை வீழ்த்த முடியாது. அது மதத்துலேருந்து இறக்கி பாதாளத்துக்கு போனங்கிற மென்டாலிட்டி அவனுக்கு வரவே வரப்போகிறது இல்லை. அவன் குழம்பி போயிட்டான். இப்போ மகிஷாசுரன் மந்திரி விருத்தான் சமாகுயா, எல்லா வயசான மந்திரிகள்னு இது அறிவிலையும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். விருத்தகன்னு சொன்னால் வெறும் வயசில் விருத்தர்கள்னு சொல்லக்கூடாது. மந்திரி விருத்தான்னு சொன்னால் அறிவிலையும் ஆலோசனை கொடுக்கறதுலையும் சிறந்தவர்களாக அப்படி வயசான அந்த மந்திரிகளை கூப்பிட்டான். சம் ஆகுயா கூப்பிட்டு ராஜா வச்சனம் அப்ரவீத். இப்போ மகிஷாசுரன் அவளை பார்த்து சொல்கிறான். व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा महिषः मदविह्वलः मन्त्री वृद्धान् समाहूय राजा वचनमब्रवीत्. राजोवाच मन्त्रिणः किं च कर्तव्यं विश्रब्दं ब्रूत माचिरम् आगता देवविहिता माया इयं சாம்பரீவகிம். ஸோ ராஜா வந்து சொல்கிறார் மந்திரிகளை பார்த்து, மந்திரினகா கிம்ச கர்த்தவியம், மந்திரிகளே சொல்லுங்கோ என்ன பண்ணணும். இப்போது விஸ்ரப்தம் ரூதம் ஆச்சிரம், நம்பிக்கையோடு சொல்லுங்கோ. விஸ்ரப்தம்னா நம்பிக்கையுடன். ஸோ என்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கு முதல்ல தன்னைத்தானே நம்பணும். ராஜாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது தனக்கே நம்பிக்கை இல்லாமல் ராஜா போய் எப்படி அட்வைஸ் கொடுக்கறது? அதனால நம்பிக்கையோடு ப்ரூத்தா சொல்லுங்கள், மாச்சிரம் உடனே சொல்லுங்க. இப்போ இமீடியட்டாக டிசிஷன் எடுத்து ஆகணும். ஸோ ஆகதா தேவவிகிதா மாயா, இது தேவர்களால் செய்யப்பட்ட தேவவிகிதா, தேவர்களால் செய்யப்பட்ட மாயா இயம் ஆகதா வந்திருக்கா. அவளுடைய மாயை தான் ஒரு சுரூபத்தை எடுத்துன்னு ஒரு பெண்ணூர் எடுத்துன்னு எனக்கு என் முன்னாடி வந்து நிற்கிறா. சாம்பரீவகிம், சாம்பரிங்கிறது ஒரு சாம்பரிங்கிறது ஒரு இரவோடு சம்மந்தப்பட்டது, ஒரு தமசோடு கூடியது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாயை சாம்பரிங்கிறது ஒரு மாயாவோட பெயர். ஸோ அது வந்து தாமச குணத்தோடு மகிஷாசுரனை கொள்றதுக்கு தாமசி தான் வருவா, வேறு யார் சாத்விகி வருவாளா? வரமாட்டா. ஸோ தாமசியாக இருக்கக்கூடிய சாம்பரி மாயாவாக வந்திருக்கிறாளே. இப்போ சொல்லுங்கோ. राजोवाच मन्त्रिणः किं च कर्तव्यं विश्रद्धं ब्रूतमाचिरम् आगता देवविहिता माया इयं शाम्बरीवकिम्. कार्ये अस्मिन् निपुणा यूयम् उपायेषु विचक्षणाः सामादिषु च कर्तव्यः को अत्र मह्यं ब्रुवन्तु च. ஸோ அஸ்மின் காரியே, இந்த காரியத்தில் இவ கூட சண்டை போட்டுமா என்னங்கிற டிசிஷன் எடுக்கிறதுல நீங்கள்லாம் நிபுணர்கள், சாமர்த்தியம் உடையவர்கள். யூஎம்னு நீங்கள். உபாயேஷு விசக்ஷனாக, உபாயத்தை சொல்கிறதுல வந்து ரொம்ப அறிவுசாலிகள். விசக்ஷனான்னு ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள். ஸோ அந்த உபாயத்தை நீங்கள் தேடி சொல்லணும். சாம ஆதிஷுச்ச கர்த்தவியக, நேர சண்டைங்கிறது முக்கியம் இல்லை. இப்போது சாமத்தில் தான் முதல்ல போனோம். சாமம் முதலியவைகள், சாம தான பேத தண்டம், இதில் எப்படி எந்த முறையில் நம்ம இவளை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். கர்த்தவியக செய்ய வேண்டும். கோ அத்திர மஹ்யம், நான் இப்போ எதை எடுக்கணும், நான் சாமத்தை எடுக்கணுமா நேர தண்டத்துக்கு போயிடணுமா, அதை நீங்கள் சொல்லணும். அத்திர மஹ்யம் ப்ருவந்து, எங்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு அவள் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ சாமதான பேத தண்டத்தில் வாட் ஷுட் ஐ அடாப்ட். कार्ये अस्मिन् निपुणा यूयम् उपायेषु विचक्षणाः सामादिषु च कर्तव्यः को अत्र मह्यं ब्रुवन्तु च. मन्त्रिण ऊचुः सत्यं सदैव वक्तव्यं प्रियं च नृपसत्तम कार्यं हितकरं नूनं विचार्य विबुधैः किल. ஸோ மந்திரிகளெல்லாம் சொல்கிறா இப்போ, சத்தியம் சதா ஏவ வக்தவ்யம்,
நிருபசத்தமான்னு கூப்பிட்றா. ராஜாக்களில் சிறந்தவரே நிருபசத்தமா அவரே, சத்தியம் சதாயத்தியம், உங்கள்கிட்ட நாங்கள் உண்மையை தான் பேசினேன் எப்போவுமே. பிரியம் சத்தியமும் பேசணும், அதே சமயத்தில் உங்களுக்கு பிடிக்க வேணும், நாங்கள் பேசுகிற சத்தியம் உங்களுக்கு பிடிக்க வேணும். ஸோ ரெண்டையுமே பேசணும். நூனம் ஹிதகரம் காரியம், உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியத்தை நாங்கள் சொல்லணும். இப்போ விசாரியா ஆராய்ந்து அறிந்து, விபுதைகி கில, புதர்கள்னாலே அறிவுசாலிகள், விபுதைகின்னு நன்றாக அறிவுசாலிகள், அப்படி அறிவார்ந்தவர்கள் உங்களுக்கு சத்தியத்தை பேசணும், பிரியத்தை பேசணும், ஹிதகரம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதை சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், யோசித்து சொல்லணும்னு சொல்கிறான். மந்திரிண ஊச்சுஹு சத்யம் சதா ஏவ வக்தவ்யம் பிரியஞ்ச நிருபசத்தம காரியம் ஹிதகரம் நூனம் விசாரிய விபுதைः கில. சத்யஞ்ச கிருதகிருத்ராஜன் பிரியம் ச அஹிதகிருத் பவேத் யதா ஔஷதம் நிருணாம் லோகே ஹி அப்ரியம் ரோகநாசனம். ஸோ சத்தியம் ச, அதான் சத்தியத்தோடு கூட ஹிதகிருத்து, உனக்கு நன்மையும் கொடுக்கணும். ஸோ ரெண்டு சேரணும். அப்புறம் ராஜன் ஹே ராஜாவே, பிரியம் ச, அது மட்டும் இல்லையே பிரியம், இந்த மூணு சேரணுமே. ஸோ அஹிதகிருத்து பவேத்து, ஸோ அது பிரியமாக இருக்காது. சத்தியத்தையும் ஹிதத்தையும், உனக்கு நன்மையானதையும் சத்தியமானதையும் நாங்கள் இப்போ சொன்னோம்னா நிச்சயமாக உனக்கு அது பிடிக்காது. உனக்கு நன்மை இப்போ என்னது, பாதாளத்துக்கு போகணும், இதை நாங்கள் சொன்னால் உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அதனால பிரியம் ச அஹிதகிருத்து, உனக்கு நன்மை பயக்காதது சொன்ன மாதிரி ஆயிடும். பவேத், இட் மே ஹேப்பன், உனக்கு அப்படி ஏற்படலாம், பிடிக்காது உனக்கு. யதா ஔஷதம் ருணாம் லோகே, மருந்து குடிக்கிறதுக்கு யாருக்காவது பிடிக்குமா? ஸோ நிருணா, மனிதர்களுக்கு ஔஷதம் மருந்து லோகே உலகத்தில் ஹி அப்ரியம், அது பிடிக்காது. ஆனால் ரோகநாசனம் அது ஹிதமானது, ரோகத்தை தீர்க்கக்கூடிய ஔஷதம் யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஸோ நாங்கள் சொல்கிறது உனக்கு பிடிக்காமல் போகலாம். சத்யம் ச ஹிதகிருத் ராஜன் பிரியம் ச அஹிதகிருத் பவேத் யதா ஔஷதம் ரோணாம் லோகே ஹி அப்ரியம் ரோகநாசனம். சத்யஸ்ய ஸ்ரோதா மந்தா ச துர்லபஹ பிருத்திவீபதே வக்தாபி துர்லபஹ காமம் பகவஹ சாட்டு பாஷகாஹ. ஸோ சத்தியத்தை கேட்பவர்கள், சத்தியஸ்ய ஸ்ரோதா, ஸ்ரோதான்னு கேட்கக்கூடியவன், சத்தியத்தை கேட்கக்கூடியவன். மந்தான்னு சொன்னான்னு கருதுறதுன்னு அது ஏற்றுக்கொள்வது. ஸோ சத்தியம் பேசினா அதை ஏற்றுக்கொள்ளணுமே, இல்லை நீ சொல்கிற சரியில்லைன்னு ஆர்கியூ பண்ணி வருவான். ஸோ அதனால் மான்னா அதை ஏற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம், மந்தான்னா அந்த அர்த்தம். ஸோ கேட்பவனோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனோ துர்லபக, கிடைக்கிறதே கஷ்டம். சத்தியத்தை பேசுகிறத கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, அதை ஏற்றுக்கிறதுக்கு ஆள் கிடையாதுப்பா. பிருத்வி பதேஹே ராஜாவே பக்தாபி துர்லக, சத்தியத்தை சொல்கிறவனுமே கஷ்டம். சத்தியத்தை சொல்கிறதுக்கே பயந்து சொல்லணும், ராஜாட்ட போய் சத்தியத்தை பேசுகிறதுக்கே பயப்படுவான். ஸோ உண்மையை பேசுகிறவன் பக்தான்னு பேசக்கூடியவன் அவனும் ரொம்ப துர்லபமாக இருக்கான். காமம் பகவக சாடு பாஷுக்காக, பல பேர் என்ன பண்ணுவா, சாமர்த்தியமாக பேசுவாள். சாட்டு பாஷக்கா, சத்தியம் போல் பொய்யை கூட சத்தியமாட்ட பேசுறதுல சாமர்த்தியம் உண்டு அவளுக்கு. காமம், அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கிறார்கள். சத்யஸ்ய ஸ்ரோதா மந்தா ச துர்லபः பிருத்திவீபதே வக்தாபி துர்லபः காமம் பகவஹ சாட்டு பாஷகாஹ. கதம் ப்ரூமஹ அத்ர நிருபதே விசாரே கஹனே து இஹ சுபம் வாபி அசுபம் வாபி கோவேதி புவனத்ரயே. ஸோ கதம் ப்ரூமக, நாங்கள் எப்படி சொல்கிறது இப்போது, அத்திர நிருபத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் எப்படி உண்மையை பேச முடியும்? ஹே ராஜா நிருபத்தே ககனே விசாரே துயிக, ரொம்ப ஆழ்ந்து, ககனம்னா டீப், ரொம்ப ஆராய்ந்து அறிந்து நாங்கள் சொல்லும்போது எப்படி அதை சொல்கிறது? சுபம் வாப்பி அசுபம் வாப்பி, அது சுபமா அசுபமா, கோவேத்தி புவனத்திரையே, மூன்று லோகத்துலேயும் உள்ளதை பேசுகிறோச்சே, அது நன்மை பயக்குமா நன்மை பயக்காதா அப்படிங்கிறத யாருக்கு தெரியும்? மூன்று லோகத்துலேயும். ஸோ மூன்று லோகத்தில் உள்ளவர்கள் கூட சத்தியம் பேசினா அது நிச்சயமாக நன்மைதான் பயக்கும் அப்படின்னு அசுபம் கொடுக்குமா சுபத்தை கொடுக்குமாங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஸோ சத்தியம் சொல்கிறதுனால நன்மை மட்டும்தான் கிடைக்குங்கிறது கூட இல்லை. ஏன்னா பிடிக்காத சத்தியமாக இருக்கும் அது, அப்போ அவன் செய்ய மாட்டான், நிச்சயமாக அசுபம் தான் கிடைக்கும். கதம் ப்ரூமஹ அத்ர நிருபதே விசாரே கஹனே து இஹ சுபம் வாபி அசுபம் வாபி கோவேதி புவனத்ரயே.
राजोवाच स्वस्वमति अनुसारेण ब्रुवन्तु अद्य पृथक् पृथक् येषां हि यादृशः भावः तच्छ्रुत्वा चिन्तयामि अहम्. ஸோ ராஜா சொல்கிறான், இப்படி எல்லாருமே பேசவே மாட்டேன்னு உட்காந்துட்டு தான் என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ ஸ்வ மதி அனுசாரேன அவாவா புத்திக்கு ஏற்ற மாதிரி மதி புத்தி. ஸோ அவாவாளுக்கு புத்தியில் என்ன தோணுறதோ, ஏன்னா ஒருத்தனுக்கு ஒன்று தோணும், இன்னொருத்தனுக்கு வேறு தோணும். அதனால் அவாவோட இஷ்டத்தை சொல்லுங்க. இப்போ ப்ருவந்து யூ டெல், அத்திய பிருத்தக் தனித்தனியாக சொல்லுங்க. இப்போ எல்லோரும் கலந்து ஆலோசிக்கிறது கஷ்டம், ஒருத்தருக்கு அந்த அவளுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடும் இல்லையா? அதனால தனித்தனியாகவே சொல்லுங்க, யார் யார் என்ன நினைக்கிறீங்களோ. ஏஷாம்கி யாதிருஷகா பாவக, யார் யாருக்கு மனசில் என்ன தோணுறதோ, எந்த பாவம் தோணுறதோ, தத் சுத்துவா சிந்தியாமியாக, அதை நான் கேட்குறேன், எல்லாரையும் வரிசையாக நான் கேட்குறேன், கேட்டு அதுக்கப்புறம் நான் முடிவெடுக்கிறேன், அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படி சொல்கிறேன். राजोवाच स्वस्वमति अनुसारेण ब्रुवन्तु अद्य पृथक् पृथक् येषां हि यादृशः भावः तच्छ्रुत्वा चिन्तयाम्यहम्. बहूनां मतम् आज्ञाय विचार्य च पुनः पुनः यच्छ्रेयः तद्धि कर्तव्यं कार्यं कार्यविचक्षणैः. ஸோ பகூனா மதமாக்ஞாய, பல பேரை பற்றி பேர்கிட்ட மந்திராலோசனை பண்ணணும், பல பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும். மதம் கருத்து, அந்த கருத்தை அறிந்து கொண்டு, ஆக்ஞாய அறிந்து கொண்டு, விசாரி அதை பற்றி மனசில் ஆலோசிக்கணும். இவன் இப்படி சொல்கிறானே, இது சரியாக இருக்குமா அப்படின்னு மனசில் ஆராயணும். புனப்புனக மீண்டும் மீண்டும் மனசில் அதை பற்றி யோசித்து பார்க்கணும். அப்போது காரிய விசக்ஷணைகி, யார் இதை பண்ணணும்? காரியத்தில் சாமர்த்தியம் உடையவர்கள், காரியத்தை நல்லபடியாக முடிக்கணுங்கிற எண்ணம் உடையவர்கள் தான் இப்படிலாம் ஆலோசிக்கணும். இல்லாட்டா எடுத்தேன் கவித்தேன்னு போய் செய்து என்ன கிடைக்கிறதோ வாங்கிட்டு வரலாம், அப்படி இல்லை. காரியத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த மாதிரி யோசிக்கணும். ஸ்ரேயக, எது நமக்கு நன்மை பயக்கும், ஸ்ரேயஸை கொடுக்கும் அப்படிங்கிறதை தத்ஹி கர்த்தவியம், அதைத்தான் செய்யணும். காரியம், அந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும், காரியத்தை பற்றி நன்றாக ஆராய்ந்து அறிபவர்கள்னு சொல்கிறார். बहूनां मदमाज्ञाय विचार्यश्च पुनः पुनः यच्छ्रेयस्तद्धि कर्तव्यं कार्यं कार्यविचक्षणैः. राधे कृष्ण मैम. व्यासौ उवाच तस्य एवं वचनं श्रुत्वा विरूपाक्षः महाबलः उवाच तरसा वाक्यं रञ्जयन् पृथिवीपतिम्. ஸோ வியாசர் இப்போ ஜனமேஜன் சொல்கிறார், ஏவம் வச்சனம் சுத்வா, அந்த இவன் பேசுகிறாள் ராஜா இப்படி சொல்லிட்டாரே. ஸோ இந்த வார்த்தையை கேட்டு விரூபாட்சன் ஒரு மந்திரி, இல்லை பல மந்திரிகளை கூப்பிட்டுருக்கானே, அதில் விரூபாட்சன் ஒரு மந்திரி மகாபலம் பொருந்தியவன், மகாபலக விரூபாட்சக உவாச்சா சொல்கிறான். வாக்கியம் தரசா, உடனே எப்படா கேட்க போகிறான்னு கேட்ட மாதிரி டக்குன்னு விரூபாட்சனிலிருந்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறான். இப்போது ரஞ்சயன் பிருத்விபதியும், அவனை சந்தோஷப்படுத்தி கொண்டு, ரஞ்சயன் ராஜானாலே எல்லாரையும் ரமிக்க வைக்கக்கூடியவர்களுக்கு தான் ராஜானே பேர். இவன் அந்த ராஜாவையே ரஞ்சனம் பண்ணுறான்னு அவரையே ரமிக்க வைக்கிறார், அவரையே சந்தோஷப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விரூபாட்சன் இப்பொழுது பேசினான். व्यास उवाच तस्यैवं वचनं श्रुत्वा विरूपाक्षः महाबलः उवाच तरसा वाक्यं रञ्जयन् पृथिवीपतिम्. विरूपाक्ष उवाच राजन्नारीवराकीयं सा ब्रूते मदगर्विता विभीषिका मात्रम् इदं ज्ञातव्यं वचनं त्वया. ஸோ விரூபாட்சன் சொல்கிறார், ஹே ராஜன், நாரி வராக்கிவள், வராக்கின்னு சொன்னான்னா அவள் வேசி, வராக்கிங்கிறது அந்த மாதிரி அர்த்தம். அவ்வளோ கேவலமாக பேசுகிறான், திட்டுறான் அந்த தேவியை பார்த்து இவன் சொல்கிறான் அந்த வார்த்தையை. ஸோ இவள் ரொம்ப மிஸ்ரபிள் லேடி, இவ நாரி இந்த பெண். சா ப்ரூத்தே மத கர்விதா, மதம் பிடிச்ச அலையிறா அவள், மத கர்வம் அவளுக்கு நிறைய இருக்குது. அவள் பேசுகிறா விபீஷிகா மாத்திரமிதம், அவள் பேசுகிறதெல்லாம் நம்ம சும்மாலாம் அதுக்கெல்லாம் அர்த்தத்தெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. சும்மா ஒரு பயப்படுத்த வைக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறா, அவ்வளோதான். விபீஷிகா, நன்றாக பயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இவையெல்லாம். சும்மா போட்டு பார்க்கலாமே, கேவலம் மாத்திரம் கேவலம், வெறும் பயப்படுத்துறதுக்குள்ள வார்த்தைகள் தான் இவை எல்லாமே. ஞாத்தவ்யம் வச்சனம் தொயா. ஸோ அவளுடைய வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, அவள் பேசுகிறத வச்சு ஒரு வேல்யூ கொடுத்து அதை பற்றி ஆராய வேண்டிய அவசியமே இல்லைன்னு விட்டானுவன். தொயா வச்சனம் ஞாத்தவம் எப்படி அறிஞ்சு கொள்ள வேணும்? வெறும்னா பயப்படுத்துறதுக்கு வேண்டிய அதை 2 வார்த்தையை பேசிட்டா அப்படி எடுத்துக்கோ. विरूपाक्ष उवाच राजन् नारीवराकी इयं सा ब्रूते मदगर्विता विभीषिका
विभीषिका मात्रमिदं ज्ञातव्यं वचनं त्वया को बिभेति स्त्रियः वाक्यैः दुरुक्तैरणदुर्मदैः अनृतं साहसं चेति जानन्नारी विचेष्टितम्. ஸோ ஸ்திரியக கக பிபேதி வாக்கியகி, அதாவது வாக்கியத்தினால ஸ்திரியக வாக்கியம், அதாவது பெண்களுடைய வாக்கியத்தினால யார் பயப்படுவா? அதாவது பெண்கள்லாம் சும்மா அவங்களோட பேச்சே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவா, தே இக்னோர். ஸோ அப்படி பெண்களுடைய வார்த்தையை பார்த்து யாராவது பயப்படுவாளா? கோபிபேதி, யார் பயப்படுவா? துருக்தைகி ரணதுர்மதைகி, அவள் துருக்தியான வார்த்தைகளை பேசுகிறா, துருக்தி கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரி பேசுகிறா ரணதுர்மதைகி. ஸோ அந்த 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 மாதிரி பேசுகிறத ரணதுர்மதைகி. ஸோ ரணம்னு போரில் அப்படியே மதம் பிடிச்சி எழக்கூடிய நீங்கள் அவளுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ ரணதுர்மதைகி கக பிபேத்தின்னு எடுத்துக்கலாம். ஸோ போரில் ஈடுபடக்கூடியவர்கள் யாருமே இந்த மாதிரி பெண்களோட வார்த்தையை மதிக்க மாட்டா. அன்றுதம் சாகசம் ச இது பொய், இவ பேசுகிறது எல்லாமே பொய் அப்படின்னு எடுத்துக்கணும். சாகச வார்த்தைகள், நம்மளை சாகசக்காரியாக இருந்து ஏதோ பண்ண ஆசைப்படுறா அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இது நாரி விசேஷிதம் ஜானன், நாரி பெண்களுடைய சேஷ்டையே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதை அறிந்து கொண்டு ஜானன், அதை தெரிஞ்சு கொண்டு அதை மாதிரி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அவளுக்கு நிஜமாவே பயப்பட வேண்டிய தேவையில்லைன்ற. जित्वा त्रिभुवनं राजन् अद्य कान्ताभयेन वै दीनत्वे अपि आयशः नूनं वीरस्य भुवने भवेत्. आयशः कुरिल आयशः मैम, आयशः करेक्ट. जित्वा त्रिभुवனம், हे राजन, हे ராஜா மகிஷாசுரனே, 3 லோகத்திலையும் திரிபுவனம் பூபுவக சுவக அப்படின்னு சொல்லக்கூடிய 3 லோகத்தையும் ஜெயித்து அத்திய காந்தாபயேனவை, அதாவது காந்தாபயன காந்தான அந்த பெண்கள், காந்தா அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அவருடைய பயத்துக்காக நீங்களோ 3 லோகத்தையும் ஜெயித்தவர், உங்களுக்கு 3 லோகமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, இப்போ எல்லாருமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கா. அப்படி இருக்கும்போது காந்தாபையன ஒரு பெண்ணோட பயத்தினால தீனத்வே, அப்படி தீனனாக இருக்கக்கூடாது. நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஒரு பொம்பளை ஏதோ பயமுறுத்துறான்னு பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஸோ அவன் தீனமாக இருக்கக்கூடாது. அப்படி அயசக, அது பெருமை இல்லை, உனக்கு புகழ் கிடையாது. நூனம், அது வீரனுக்கே அழகில்லை. நூனம் நிச்சயம், நிச்சயமாக வீரஸ்ய, வீரனுக்கு அது அயசக கீர்த்தி இல்லாமையை கொடுக்கும். புவனே பவேத்து, பூமியில் அது அது அகீர்த்தியை ஏற்படுத்தும் உனக்கு. राधे कृष्ण मैम. तस्माद् अहं यामि, सॉरी मैम, तस्माद् यामि अहं एकाकी युद्धाय चण्डिकां प्रति हनिष्येतां महाराज निर्भयः भव साम्प्रतम्. தஸ்மாத் ஆகவே, யாமி நான் போகிறேன். யாங்கிறது யாமிங்கிறதுனாலும் போகிறதுன்னு அர்த்தம். ஸோ கமன் அர்த்தம் தான். ஸோ யாமி அகம் ஏகாக்கி, நான் தனியாக போகிறேன். ஒரு பொம்பளை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? நான் தனியாக போகிறேங்கிறான் விருபாட்சன். ஏகாக்கி தனியாக போகிறேன். யுத்தாய, அவளுக்கு அவ கூட யுத்தம் பண்ணுறேன். சண்டிகாம் பிரதி, சண்டிகா, சண்டின்னு சொன்னாலே அல்லது ரொம்ப திமிரு பிடிச்ச வாழ்க்கை சண்டின்னு சொல்ல மாட்டோமா? சண்டமாறுத்தோன்றோம், கொடுமையாக இருக்கிறதுக்கெல்லாம் சண்டாங்கிற வார்த்தையை போடுறோம் இல்லையா? ஸோ சண்டிகாம் பிரதி, அந்த சண்டிகைட்டு நான் போகிறேன் தனியாக. ஹனிஷியதாம், நான் கொல்றேன் அவளை. மகாராஜாவை நான் அவளை கொல்றேன். நிர்பயகா பவா சாம்பிரதம், நீங்கள் பயப்படாமல் இங்கே இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, பயப்படவே வேண்டாம் அப்படிங்கிற. तस्मात् यामि अहम् एकाकी युद्धाय चण्डिकां प्रति हनिष्येतां महाराज निर्भयः भव साम्प्रतम्. सेनावृतः अहं गत्वा तां शस्त्र अस्त्रैः विविधैः किल निषूदयामि दुर्मर्षां चण्डिकां चण्डविक्रमाम्. சேனாவிருத்தக, சேனையோடு கூடி, சேனைகளையும் கூடி போகிறேன். முதல்ல ஏகாக்கி நான் தனியாக போகிறேன்றார். இப்போ சேனைகளோடு கூடி அகம் கத்துவா, நான் போய் தாம் அவளை சஸ்திர அஸ்திரைகி, சஸ்திரங்கள் பிரயோகம் தெரியும். சஸ்திரங்கிறது நேர ஆயுதங்களை எரியறது சஸ்திர பிரயோகம். அஸ்திர பிரயோகம்னா மந்திரத்தால் ஏவி விடக்கூடிய ஆயுதங்கள். ஸோ சின்ன ஆயுதமாக இருந்தால் கூட பெரிய பலத்தோடு அஸ்திரத்தை வச்சு ஏவி விடலாம் மந்திரங்களை வச்சு. ஸோ இப்படிப்பட்ட விதவிதமான ஆயுதங்களை கொண்டு இல்லையா நான் போகிறேன். நிஷூதயாமி, நிஷூதனம் பண்ணுறதுனாலும் கொல்றது தான்.
ஸோ சூதனங்கிறது இந்த நீ சேர நீ ஷூன்னு ஆயிடுது, சகாரம் தான் ஷகாரமாகுது. ஸோ நிஷூதயாமி, நான் அவளை கொல்றேன். துர்மர்ஷாம், கோபக்காரி அவள், பயங்கரமாக இருக்கா, அடக்க முடியாமல் கோபத்தில் இருக்கா இல்லையா, மன்னிக்க முடியாத கோபத்தோடு அவள் காட்சி அளிக்கிறா, அவளை நான் கொல்றேன். அந்த சண்டிகையை சண்ட விக்ரமாம், பயங்கர விக்ரமத்தை காட்டின்னு நிற்கிற அவளை 18 கைகளில் 18 ஆயுதங்களை வச்சு நிற்கிறாள். ஸோ அவளை நான் கொல்வேன். सेनावृतः अहं गत्वा तां शस्त्र अस्त्रैः विविधैः किल निषूदयामि दुर्मर्षां चण्डिकां चण्डविक्रमाम् बद्ध्वा सर्पमयैः पाशैः आनयिष्ये तव अन्तिकं वशगातु सदा ते स्यात् पश्य राजन् बलं मम. ஸோ சர்ப்பமயைகி பாஷைகி, பல சர்ப்பங்களை வச்சு ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணி அந்த சர்ப்பங்களை வச்சு பத்வா அவளை கட்டுப்பிடுறேன். சர்ப்பங்களே என்னுடைய கயிறு, அதை வச்சு அவளை கட்டி, ஏன்னா எல்லாமே மாயாயுதம் பண்ணக்கூடிய வாய்வாலாம். ஆனையிஷ்யே தவ அந்திகம், அவளை இழுத்துண்டு வரேன். சர்ப்பங்களால் அவளை ஒரு கட்டு கட்டி உங்ககிட்ட கொண்டு வந்துடுறேன். தவ அந்திகம் உங்கள்கிட்டக்க. வசகாத்து சதா தேசியாத்து, ஆட்டோமேட்டிக்காக உன் வசத்தில் அகப்பட்டு விடுவாள் அவள். ஸோ வேறு வழி கிடையாது அவளுக்கு. அப்படி கட்டி உங்கள்கிட்ட கொண்டு வரும்போது உன்னுடைய வசத்தில் எப்பொழுதும் சதா தேசியா தமிழ் வந்துடுவள், உன் வசத்திலே வந்துடுவள். பஷ்யராஜன் பலமம்மா, என்னுடைய பலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் பாருங்கோ அப்படிங்கிற. बद्ध्वा सर्पमयै पाशैः आनयिष्ये तव अन्तिकं वशगातु सदा ते स्यात् पश्य राजन् फलं मम. व्यासौ उवाच विरूपाक्षवचः श्रुत्वा दुर्धरः वाक्यमब्रवीत् सत्यम् उक्तं वचो राजन् विरूपाक्षेन धीमता. இப்போ அடுத்த ஆள் பேச ஆரம்பிக்கிறார். இப்போ வியாசர் சொல்லிட்டு இருக்காரத, விரூபாட்ச வச்சகா ஸ்ருத்வா, விரூபாட்சன் இவ்வாறு ராஜாட்ட சொல்கிற வார்த்தையை கேட்டு துர்தரன்கிற அடுத்த மந்திரி வாக்கியம் அப்ரவீத், அவன் பேசினான். துர்தரன் சத்தியமுக்தம் வச்சகா ராஜன், ஹே ராஜன் சத்தியத்தை தான் சொல்லியிருக்கார். விரூபாட்சன் சொன்னது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். விரூபாட்சன தீமதா, தீமான்னா புத்திசாலின்னு அர்த்தம். தீமதா புத்தியை உடைய அந்த விரூபாட்சன் சொன்னது நிச்சயமாக சத்தியம்தான் அப்படின்னு துர்தரன் ஆரம்பிக்கிறார். व्यास उवाच विरूपाक्षवचः श्रुत्वा दुर्धरो वाक्यम् अब्रवीत् सत्यम् उक्तं वचो राजन् विरूपाक्षेन धीमता. ममापि वचनं श्लक्ष्णं श्रोतव्यं धीमता त्वया துரா ஏஷா இல்லை காமாதுரா ஏஷா. ओके, कामातुरा एषा सूनति लक्ष्ये अपि अनुमानतः. लक्ष्यते अपि अनुमानतः. லக்ஷ்யத்தை. ஓகே, மமாபி வச்சனம் ஸ்லக்ஷம், நானும் ரொம்ப சாஃப்டாக உங்கள்கிட்ட அட்வைஸ் பண்ண போகிறேன், உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸ்லக்ஷமான வார்த்தைகள், சாஃப்டான வார்த்தைகள். மமாபி வச்சனம், என்னுடைய வார்த்தைகளையும் கேளுங்கள். ஸ்ரோதவியம், நீங்கள் கேட்க வேண்டும். தீமதா தோயா, நீங்கள் புத்திசாலி, அதனால் ஒரு ஆள் சொன்னவுடனே அப்படியே முடிவெடுக்க மாட்டேன். புத்திசாலியான நீங்கள் என் வார்த்தையை கேளுங்கோ. காமாதுரா யேஷா, ஆசை இவளுக்கு அடிச்சுக்கிறது, இவள் ரொம்ப காமம் பிடிச்சவள், ஆசை பிடிச்சவளாக இவள் இந்த பெண்ணை. சுததி, தத்தின தாந்து பல்லு, அழகிய பற்களை உடையவள். லட்சியத்தை அப்படி அனுமானத்தக, எனக்கு நான் அனுமானித்து நான் புரிஞ்சின்றது என்னென்ன லட்சியத்தைன்னு ஐ சீ ஹர் ஆஸ், நான் என்னுடைய அனுமானத்தில் நான் அவளை எப்படி பார்க்குறேன்னா, இவளுக்கு ரொம்ப காமம் இருக்குது, அடையணும் ஒன்று அடையணுங்கிற ஆசை இவள்கிட்ட நிறைய இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோன்றது அப்படிங்கிறான். மமாபி வசனம் ஸ்லக்ஷ்ணம் ஸ்ரோதவ்யம் தீமதா த்வயா காமாதுரா ஏஷா சூததி லக்ஷ்யதே அபி அனுமானதः. भवति एवं विदा कामं नायिका रूपगर्विता भीषयित्वा वरारोहा त्वां वशे कर्तुम् इच्छति. ஏவம் விதா, இந்த மாதிரிப்பட்ட பெண்கள், ஏவம் விதான இது போன்ற நாயிகாக நிறைய பெண்கள் இப்படி தான் இருப்பா. நாயகிகள்லாம் இப்படி தான் இருப்பா. காமம் நிறைய பேர் இப்படி இருப்பா. ரூபகர்விதாக, ஸோ ரூபத்தில் தன்னுடைய அழகில் செருக்கு கொண்ட கர்வம் கொண்ட பெண்மணிகள், நாயிகைகள் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பா. பீஷயித்வா வராரோஹா துவாம், உன்னை பயப்படுத்தி, அதாவது அதனுடைய வசத்தில் கட்டி வைக்கிறதுக்கு சும்மா பயம் காட்டுற மாதிரி காட்டுவா. வராரோகா, அழகிய பெட்டக்ஸை உடையவர்கள் அப்படி பயப்படுத்தி, துவாம் வசே கருத்து பிச்சதி, உன்னை தன் வசத்தில் அப்படி கட்டி வைக்க ஆசைப்படுறா. அதுக்கு தான் இப்படிலாம் கொஞ்சம் பயம் காட்டுற மாதிரி பேசுகிறா.
भवति एवं विदा कामं नायिकारूपगर्भिता विषयित्वा वरारोह त्वां वशे कर्तुमिच्छति. இது வந்து ஆக்சுவலாக ओके भावः अयं मानिनीनां वै तं वेत्ति रसवित्तमः वक्र उक्तिः एषा कामिन्याः प्रियं प्रति परायणम्. ஹாவ் பாவுன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் சொல்லுவோம் ஹாவ் பாவுன்னா சரசம், தமிழில் சரசம் சொல்கிறோம் இல்லையா, சரசம் ஆடுறான்ட்டு. அந்த மாதிரி சாமர்த்தியமாக அவளுடைய பாவங்களெல்லாம் அப்படி வெளிப்படுத்துவா. மானினீனாம்பை, மானினின்னு ரொம்ப தாங்கிற கர்வம் உடையவர்கள், மானினி கர்வம் உடையவர்கள், தாங்கிற அகங்காரம் உள்ளவாள்லாம் இப்படி தான் சரசமாக பேசுவா. தம்பேத்தி ரசவித்தமாக, ரசத்தை அறிஞ்சிக்கணும். அந்த யார் அந்த பேச்சை வாங்குறானோ அந்த ரசம், ஸ்ருங்கார ரசத்தில் இது ஒரு வக்ரோக்தி அலங்காரம்னு சொல்லுவாள். வக்ரோக்தி அலங்காரம்னு இது ஒரு விதமான நாயிகா பாவத்தில் ஒரு அலங்காரம் இது ஆக்சுவலாக. ஸோ வக்ரோக்திஹி அதாவது ஒரு பண்ணுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஸ்லேடையாக பேசுறதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து மாற்றி பேசுறது, ஸ்ட்ரைட்டாக பேசுறது இல்லை, தன்னுடைய மனசில் உள்ளதை ஸ்ட்ரைட்டாக பேசாமல் அவன் புரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி வக்ரோக்தியாக பேசக்கூடிய அலங்காரத்தில் ரசவித்தமாக, யாருக்கு அந்த ரசம் உண்டோ, அந்த சிங்கார ரசம் உண்டோ தம்பேத்தி அது புரிஞ்சுப்பன். அப்படியாக்கா அவள் பேசியிருக்கா, அவள் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் எடுத்துக்கணும். ஏஷா காமின்யாகா, இந்த பொம்பளை காமத்தை அப்படி தான் வெளிப்படுத்தியிருக்கா. பிரியம் பிரதி பராயணம், அதாவது பிரியம் பிரதி தன்னுடைய பிரியத்தை அப்படி வெளிப்படுத்தக்கூடியவள். பராயணம்னு என்னது, அதை பார்க்க அவனை அடையணுங்கிற ஆசை, அவனையே நினச்சிட்டு இருக்கக்கூடியவள். ஸ்ட்ரைட்டாக தன்னுடைய காமத்தை வெளிப்படுத்தாமல் இப்படி வேறு மாதிரி வெளிப்படுத்தியிருக்கா அப்படின்னு புரிஞ்சுங்கன்றான் இந்த துர்தரன். भावो अयं मानिनीनां वै तं वेत्ति रसवित्तमः वक्रोतिः एषा कामिन्याः प्रियं प्रतिपरायणम्. वेत्ति को अपि नरः कामं कामशास्त्रविचक्षणः यदुक्तं नाम बाणैः त्वां वदिष्ये रणमूर्धनि. ஸோ வேத்தி கோபி நரக காமம் காமசாஸ்திர விசேஷனை, காமசாஸ்திரத்தை படித்தவனுக்கு தான் இது புரியும். ஸோ சிங்கார ரசத்துக்கு சாஸ்திரம் இருக்குது, அந்த சாஸ்திரத்தில் படித்தவர் அந்த விசக்ஷணக அந்த புத்திசாலி தான். கோபி நரக யாரோ ஒருத்தனுக்கு புரியுது, இவன் பேசுகிறதெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் சில பேருக்கு தான் உண்டு. கோபி நரக காமம் வேத்தி, அவனுக்கு தான் புரியும் இது. எதுக்தம் நாம பாணைகி துவாம் வதிஷேரண மூர்த்தினி. அவன் என்ன சொல்கிறா, தேவி என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கா, ஒன்றை ரணத்தில் போர்க்களத்தில் பானங்களால் உன் தலையை உடைப்பேன்னு சொல்லியிருக்கா அவள். இதுக்கு வேறு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இந்த அர்த்தத்தை டேரெக்டாக எடுத்துட்டு என்னது, போர்க்களத்துக்கு வா, நான் பானத்தை விடுறேன், உன் தலையை எடுக்கிறேன், அந்த அர்த்தம் இல்லை. அதுக்கு இன்னும் அர்த்தம் சொல்ல போகிறான் இப்போ. वेति को अपि नरः कामं कामशास्त्रविचक्षणः यदुक्तं नाम बाणैः त्वां वदिष्ये रणमूर्धनि. राधे कृष्ण मैम. हेतुगर्भम् इदं वाक्यं नातव्यं हेतुवित्तमैः बाणाः तु मानिनीनां वै ஹேத்துவித்தமைகி காரண காரியங்கள் அறிந்தவர்கள், சிங்கார ரசத்தை நன்றாக படித்தவர்கள். ஹேத்து கர்ப்பம் இதம், ஒரு காரணத்தோடு தான் அவளை பேசியிருக்காள். அவள் பேசுகிறது ஏதோ ஒரு காரணம் இருக்குதுல, அப்படியே அந்த ஹேத்து கர்ப்பத்தில் அவளுடைய காரணத்திலேருந்து வந்த இந்த வார்த்தையை வாக்கியம் ஞாத்தவியம் புரிஞ்சுக்கணும். அதை பானம்னு அவள் சொன்னது என்ன தெரியுமா, மானினாவை கடாட்சா, அவளுடைய கண்ணு தான் பானம். ஸோ கண்களை பானம் மாட்டி அப்படி செலுத்திருக்காங்க. கடாட்சா ஏவ விஸ்ருதாக, ஸோ பெண்களுடைய கடாட்சங்கள் கடைக்கண் பார்வையே தான் பானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்ருதாக அது ரொம்ப ஃபேமஸ். அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த பானத்தை. அவள் சொன்ன வார்த்தையில் உள்ள பானத்தை இப்படி அர்த்தம் எடுத்துக்கோ. गर्भम् इदं वाक्यं ज्ञातव्यं हेतुवित्तमैः बाणाः तु मानिनीनां वै कटाक्षा एव विश्रुताः. पुष्पाञ्जलिमयाः च अन्ये व्यङ्ग्ययानि वचनानि च का शक्तिः अन्यबाणानां प्रेरणे त्वयि पार्थिव. பார்த்திவன் கூப்பிடுறான். ஹே ராஜா, பிருத்திவிக்கு தலைவன், அதனால பார்த்திவன். ஸோ ராஜாவே,
புஷ்பாஞ்சலிஹி மயாச்ச அந்யே வெங்கியானி வச்சனானிச்ச. அதாவது எல்லாமே புஷ்பபானம்னு எடுத்துக்கணும். எல்லாம் புஷ்பாஞ்சலி பண்ணியிருக்கா கடாட்சத்தினால் விட்டு. இப்போ தேவி காமாட்சி என்ன பண்ணுறா, 5 பானங்கள் தேவியோட கையில் இருக்கிறலாம் பூக்கள் தான் பானங்கள், அது மாதிரி எடுத்துக்கணுமா. தேவி ரியலாகவே தேவி தான் அவள், இருந்தாலும் அவள் இப்போ சொன்னது இந்த அர்த்தம் கிடையாது, இவன் புரிஞ்சுருக்கான் அப்படி. ஸோ அதை புஷ்பாஞ்சலியாக உண்மையில விடப்பட்ட புஷ்பாஞ்சலின்னு எடுத்துக்கோ. அந்யே வெங்கியானி, அவள் வேறு கேலிய வார்த்தைகள்லாம் பேசியிருக்கா இல்லையா, அந்த கேலி வார்த்தைகள்லாம் உனக்கு புஷ்பார்ச்சனை பண்ணினான்னு எடுத்துக்கோ. அவளுடைய கேலி வார்த்தைகளெல்லாம் அப்படி எடுத்துக்கோ. ஸோ அந்நியபானான நிஜமான பானங்கள், உண்மையிலே நிஜமான பானங்களை வச்சுக்கொண்டு தொயி பிரேரணம் பண்ணுறதுன்னு விடுறது, உண்மையில தூண்டி விடுறது. நிஜமான பானங்களை உண்மையில தோண்டுவதற்கு கா சக்தி, யாருக்கு சக்தி இருக்குது? உண்மையில நிஜமாக பானத்தை யாரால விட முடியுமா? அப்படி தான் பேசியிருப்படா, உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறான். पुष्पाञ्जलि मया च अन्ये व्यज्ञानि वचनानि च का शक्तिरन्यबाणानां प्रेरणे त्वयि पार्थिव सादृशीनां न सा शक्तिः ब्रह्म विष्णु हर आदिषु ययोक्तं नेत्रबाणैः त्वां हनिष्ये मन्दपार्थिवम्. அடுத்த ஸ்லோகம் படிங்க. विपरीतं परिज्ञातं सिन्नारसविदा किल पातयिष्यामि शय्यायां रणमय्यां पतिं तव. ஸோ பிரம்மா விஷ்ணு ஹர ஆதிஷு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா எல்லார்கிட்டையுமே தாதிருஷீனாம் நசா சக்தி, அவளுக்கே உன் மேலே அந்த பானம் விடுற சக்தி கிடையாது. ஆஃப்டர் ஆல் இவ ஒரு பொம்பளை. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு கூட உன் மேலே அந்த நிஜ பானங்களை விடக்கூடிய சக்தி கிடையாது. தாதிருஷீனாம் ந சா சக்தி, அந்த பானம் விடக்கூடிய சக்தி அவளுக்கே கிடையாது. ஸோ துவாம் மந்த பார்த்திவம் ஹனிஷ்யே, உன்னை அப்படி டேரக்டாக சொல்லி அனுப்பிச்சிருக்கா. தூதன்ட்டு சொல்லும்போது டேரக்ட் ஸ்பீச்சில் தான் பேசியிருக்கா தேவி. ஹே மகிஷா, உன்னை மந்த பார்த்திவம், மந்த புத்தியுடைய ராஜாவே, உன்னை ஹனிஷ்யே கொல்வேன் எப்படின்னு சொன்னதை யயா உக்தம், எந்த தேவியால் சொல்லப்பட்டதோ அது நேத்திரபாணிகின்னு எடுத்துக்கணும். கண்ணால் ஆகப்பட்ட பானங்களால் தான் நீ எடுத்துக்கணும். ஏன்னா சிவன் பிரம்மாவாலே உன்னை கொல்ல முடியாது. இவள் எப்படி அதை சொல்லியிருப்பாள்? இவளை சொல்லக்கூட முடியாது. அதனால அவள் சொன்ன அர்த்தம் கண்களாலான பானத்தில் நான் உன்னை கொல்வேன் அப்படி சொல்லியிருக்கா. அப்படி கடாட்சத்தால் உன்னை வீழ்த்துவேன்னு சொல்லியிருக்கான்னு எடுத்துக்கோ. விபரீதம் பரிஜாதம் தேன, யார் ஏற்கனவே இந்த விரூபாஷன்லாம் பேசினால முன்னாடி ஒருத்தன் மந்திரி ஒரே புலம்பிட்டு போனானே, பாதாளம் போக சொல்கிறா எல்லாம் சொல்கிறான்ட்டு புலம்பினானே, அந்த மந்திரி எல்லாம் அர்த்தத்தை விபரீதமாக புரிஞ்சுட்டுருக்கா, சரியாகவே புரிஞ்சுக்கல. விபரீதம் பரிஜாதம், தப்பாக புரிஞ்சுட்டுருக்கா. ரசவிதா, ரசன ரசமை அறியாதவர்கள், ஸ்ருங்கார் ரசத்தை பற்றி தெரியாதவர்கள். தேன ரசவிதா கில, ரசத்தை ஸ்ருங்கார் ரசத்தை அறியாத மந்திரி உங்கள்கிட்ட இப்படிலாம் சொல்லியிருக்கான். டைரக்டாக பானம் போடுறேன்னு சொன்னான்னு சொல்லியிருக்கான். ரணமையாம் ஷையாயாம், ரணம்ங்கிறது இங்கே என்னது? படுக்கை. அந்த போர், அந்த படுக்கைங்கிற போரில் தான் உன்னை நான் கொல்லுவேனாக்க சொல்லியிருக்காவள். ஸோ ரணமையாம் ஷையாயாம், ஷையாங்கிறது இந்த படுக்கை தான் போர்கள் அவளுக்கு. ஸோ பதிம் தவ, கணவனாக உன்னை நான் பாதயிஷ்யாமி, உன்னை நான் வீழ்த்துவேன், என் கண்களால் அடித்து படுக்கைங்கிற போர்க்காலத்தில் உன்னை வீழ்த்துவேன். இதுதான் அவள் சொல்லியிருக்கிற வார்த்தை. இவனுக்கு ரசமே தெரியல, தப்பு தப்பாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கான்ட்டார். ब्रह्मा विष्णु हरादिषु यया उक्तं नेत्रबाणैः त्वां हनिष्ये मन्दपार्थिवं विपरीतं परिज्ञातं तेन अरस विना किल पादयिष्यामि शय्यायां रणमय्यां पतिं तव. विपरीतरतिक्रीडा भाषणज्ञेयम् एव तत् करिष्ये विगतप्राणं यदुक्तं वचनं तया. नेक्स्ट श्लोकम्. वीर्यं प्राणा इति प्रोक्तं तद्विहीनं न च अन्यथा व्यङ्ग्यादिक्येन वाक्येन वरयति उत्तमान् नृप. ஓகே நृप ராஜாவே, விபரீத ரதிக்ரீடா பாஷணம், இது நேர ஆப்போசிட்டாக அவள் சொன்னது. ரதிக்ரீடா, ரதிக்ரீடானது கணவனோடு சுகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ராசக்கிரீடை மாதிரி ரதிக்ரீடை பாஷணம், அவள் பேசினது எல்லாமே இந்த பாஷணம் தான் அவள் பேசியிருக்கா. அவள் பேசினது ஞேயமேவ, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அவள் அந்த மாதிரி தான் நீங்கள் அவளுடைய வார்த்தைகள் எல்லாமே தத்துன்னு அந்த வாக்கியங்களை நீங்கள் அவ்வாறே புரிந்து கொள்ளுங்கள்.
விகத பிராணம் கரிஷ்யேன்னு சொல்லியிருக்கா அவள். உன்னை பிராணனை எடுத்து விடுவேன்னு சொல்லியிருக்கா தேவி. ஸோ விகத பிராணம் கரிஷ்யே, உன்னை பிராணனை எடுத்து விடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்தம் வச்சனம் தயா, எந்த வார்த்தை அப்படி பேசினாலும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா பிராணாகா வீரியம், அது பிராணனுடைய வீரியத்தை, வீர பராக்கிரமம், பிராணசக்தி தானே சொல்கிறோம். நம்மளோட சக்தி எதுலேருந்து வருது? பிராணசக்தி தான். ஸோ அந்த பிராணத்தோட சக்தியை நான் எடுத்து விடுவேன், உங்கூட நான் உன்னை வசப்படுத்தி இண்டிபெண்ட்டாக உன்னுடைய பிராணசக்தியால் நீ செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் என் வசமாக்கி விடுவேன், அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். ஸோ வீரியம் பிராணாகா, பிராணனுடைய சக்தியை நான் எடுத்து உன்னை வீரியஹீனனாக ஆக்கிடுவேன் அப்படி சொல்லியிருக்கா. இது புரோக்தம் தத்விஹீனம் ந ச அந்யதா. ஸோ வேறு எந்த வழியிலே அந்த லைனை நீ இன்டர்பிரட் பண்ணப்படாது. உன்னை நான் பிராணனை நூக்கிவிடுவேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். வேறு விதமாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வியங்கிய ஆதிக்கேன வாக்கியேன, வியங்கியம் அதிகமாக கேலி பண்ணுறா. நீ எருமை நான் எருமையால கேலி வச்சிருக்கா. ஸோ வெங்கிய ஆதிக்கேன, வெங்கியம் அதிகமாகப்பட்ட அதோடு ஆதிக்கம் இருக்கக்கூடிய வார்த்தைகளினால வரையதி உத்தமான் இருப்ப, அதாவது உன்னை வரனாக அடையணுங்கிற வார்த்தையை அதைத்தான் சொல்லியிருக்கா. கேலியாக சொல்லியிருக்காளே தவிர ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கப்படாதுன்னு அடித்து சொல்கிறான் இவன் நேர அர்த்தத்தை விபரீதமாக. भाषणं ज्ञेयमेव तत् करिष्ये विगतः प्राणं यदुक्तं वचनं तया वीर्यं प्राणाः इति प्रोक्तं तद्विहीनं न च अन्यथा व्यङ्ग्य आधिक्येन वाक्येन वरयति उत्तमा नृप. तद्वै विचारतः ज्ञेयं रसग्रन्थविचक्षणैः इति ज्ञात्वा महाराज कर्तव्यं रससंयुतं. ஸோ விசாரத்தக நான் ரொம்ப யோசித்து பார்த்து எனக்கு இது தான் புரிஞ்சிருக்கு. தத்வை அதே தான், ஞேயம் அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரசகிரந்த விசேஷனைகி, காமசாஸ்திரம் படித்தவர்கள். ஸோ காமசாஸ்திரம் படித்தவர்கள், ரசகிரந்தம்னு சிங்கார ரசத்தோட கிரந்தம், அந்த காமசாஸ்திரத்தை படித்தவர்கள் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அதை ஞேயம் அறிந்து கொள்ள வேண்டும். மகாராஜா, ஹே ராஜா, இது ஞாத்வா இவ்வாறு புரிந்து கொண்டு ரசசம்யுதம் கர்த்தவியம், நீங்கள் ரசத்தோடு கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும், சிங்காரத்துக்கு ரெடியாக இருங்கோன்னு சொல்கிறார். तद्वै विचारतः ज्ञेयं रसग्रन्थ विचक्षणैः इति ज्ञात्वा महाराज कर्तव्यं रससंयुतं. सामदानद्वयं तस्य न अन्य उपायः अस्ति भूपते रुष्टा वा गर्विता वापि वशगामानिनी भवेत्. ஸோ சாமம் தானம் இது ரெண்டு தான் அவளுக்கு யூஸ் பண்ணணும். பேதம் தண்டமெல்லாம் அவள்கிட்ட ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவள் சிங்காரத்தில் தான் பேசியிருக்கா. அதனால அவளுக்கு நிறைய பொருள் வேணுமா இருக்கும், நிறைய கொடுங்கோ, தாராளமாக தானமெல்லாம் தானம் பண்ணுங்க அவளுக்கு. ஸோ இந்த ரெண்டையும் தவிர துவயம் தஸ்யாகா, அதை ரெண்டையும் தவிர தஸ்யாக ந உபாயக, வேறு உபாயம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு தான் அவளுக்கு மெயினாக. சாமத்தில் பேசணும், அன்பாக பேசணும், தானம் கொடுக்கணும். இந்த ரெண்டு தவிர தஸ்யாக அவளுடைய உபாயக ந அஸ்தி பூபதே, வேறு உபாயம் கிடையாது. அவளை வசப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான் தேவை. ருஷ்டாவா கர்விதா, ஸோ அவள் கோச்சுன்னு தான் இருக்கட்டுமே, கர்வத்தோடு இருக்கட்டுமே. மானினி, அதாவது தான்கிற கௌரவத்தோடு இருக்கக்கூடியவள், அந்த கௌரவத்தை அவள் எதிர்பார்க்குறாள். அதனால் அதை கொடுத்து அது எப்படியோ பண்ணி வாப்பி இது ரெண்டு ஆலைய வசகாபவேத்து, உன் வசத்தில் அவள் ஏற்பட்டு விடுவாள், உன் வசத்தில் வந்துடுவா. सामदानद्वयं तस्याः न अन्या उपायः अस्ति भूपते हृष्टा वा गर्विता वापि वशगा मानिनी भवेत्. तादृशैः मधुरैः वाक्यैः आनयिष्ये तव अन्तिकं किं बहु उक्तेन मे राजन् कर्तव्या वशवर्तिनी. அடுத்த லைன் படிச்சிருங்க. கத்வா गत्वा मया अधुना एव इयं किङ्करीव सदैव ते. ஸோ தாதிருஷைகி மதுரைகி வாக்கியகி, சாமத்தில் பேசுன அன்பாக பேசுகிற மதுரமான வார்த்தைகள் பேசுன அவள்கிட்ட. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி ஆனேஷியை நானே கூட்டிகிட்டு வரேன் அவள்கிட்ட. அன்பாக பேசி யார் துர்தரன் சொல்லிட்டு இருக்கான், நான் அவகிட்ட அன்பாக பேசி அவளை உங்ககிட்ட தவ அந்திகம் ஆனேஷியே உங்ககிட்ட நான் கூட்டின்னு வந்துடுறேன். கிம் பகுனாவுக்கு பகுக்தேன, நிறைய பேசி என்ன அவனை சும்மா பேச வேண்டிய தேவையில்லை ராஜன்.
கர்த்தவியா வசவர்த்தினி, உங்ககிட்ட வசப்படுத்தினவளை, அதுதான் என்னுடைய எய்ம். ஸோ உன்னுடைய வசத்தில் வர்த்திக்கிறோம், அவள் நடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும். கத்வா மயா அதுனா ஏவ. ஸோ இப்போவே நான் போகிறேன், இப்போவே உடனடியாக நான் கிளம்பி போகிறேன். இயம் கிங்கரீவ சதைவத்தே, இவள் உன்னுடைய வசத்தில் உன்னுடைய வேலைக்காரி மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருப்பள். கிங்கரின்னு கைங்கரியம் பண்ணக்கூடியவளாக, உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவளாக, சதா எப்பொழுதுமே அப்படி இருக்கக்கூடியவளாக நான் அவளை ஆக்கி விடுகிறேன், நான் போகிறேன்னு சொல்கிறான் துர்தரன். तादृशैर्मधुरैर्वाक्यैर् आनयिष्ये तव अन्तिकं किं बहुक्तेन मे राजन् कर्तव्या वशवर्तिनी गत्वा मया अधुना एव इयं किङ्करीव सदा एव ते. மூணு லைன் படிங்க. इत्थं निशम्य तद्वाक्यं ताम्रः तत्त्वविचक्षणः उवाच वचनं राजन् निशामय मया उदितं. हेतुमत மூணு லைன் படிச்சுங்க. हेतुमद्धर्म सहितं रसयुक्तं नय अन्वितं. ஓகே. ஸோ வியாசர் இங்கே சொல்லிட்டு இருக்கார் யார்கிட்ட? ஜனமேஜயன்ட்ட. ஸோ இது இத்தம் நிஷம்ய தத் வாக்கியம், இதை கேட்டேன். யார்? துர்தரனோட வாக்கியத்தை கேட்டான். ஒருத்தன் கொள்றேன் நான், விரூபாஷன் சொல்கிறான் நான் போய் அவளை கொண்டு போடுறேன், நீ நிம்மதியாக இருன்றான். இவன் சொல்கிறான் நான் போய் அவளை அன்பாக பேசி கூட்டின்னு வந்துடுறேங்கிறான். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டார். தாம்ரகா அடுத்த ஆள், தாம்ரன்னு பேர், அவன் பேர். ஸோ தத்துவ விசேஷனகா, அவன் உள்ளது உள்ளபடியாக தெரியக்கூடியவன், அறிந்தவன், அவன் தாம்ரன், அவன் பேசுகிறான். வச்சனம் உவாச்ச, ஹே ராஜன் பேசுகிறான் அவன். ராஜன் கூப்பிட்றான். நிஷாமய மயா உதித்தம், நான் சொல்கிறதையும் கேளுங்கோ. நிஷாமயா யூ லிசன், என்னோட வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஹேத்துமத்து காரண காரியத்தோடு நான் பேசுகிறேன். தர்மசகிதம் தர்மத்தோடு நான் பேசுகிறேன். நான் பேசுகிறதுல நிறைய தர்மம் இருக்குது. ரசயுக்தம் ரசமாக இருக்கும். நான் சொல்கிறத கேட்குறதுல நல்ல ரசத்தோடு கேட்கணும் நீங்கள், அது ரசத்தோடு கூடிய வார்த்தைகள். நய அன்விதம் நீதியும் இருக்குது அதில். நயன நீதின்னு அர்த்தம். ஸோ நய அன்விதம் நீதியோடு தர்மத்தோடு காரண காரியங்களோடு ரசமாக நாம் கூட பேசக்கூடிய வார்த்தையை கேளுங்கோ. व्यास उवाच इत्थं निशम्य तद्वाक्यं ताम्रतत्त्वविचक्षणः उवाच वचनं राजन् निशामय मया उदितं हेतुमद्धर्मसहितं रसयुक्तं नय अन्वितं. न एषा कामातुरा बाला न अनुरक्ता विचक्षणा व्यङ्ग्यानि न एव वाक्यानि तया उक्तानि तु मानद. மானதான்னு கூப்பிட்றான். கௌரவத்தை கொடுக்கக்கூடியவனே, ஹே ராஜா, எங்களுக்கெல்லாம் நல்ல கௌரவம் கொடுத்து எங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சொல்லுன்னு கேட்டிருக்கல, அதனால நீ கௌரவம் கொடுக்கக்கூடியவனே. ந ஏஷா காமாத்துரா பாலா, இவளை பார்த்தா ரொம்ப காமம் பிடிச்ச அலையிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல எனக்கு. ஸோ இவள் காமத்தோடு கூடியவளாக எனக்கு தெரியலை. ந ஏஷா, அவள் இல்லை. பாலா ந அனுரக்தா, ரொம்ப ஆசைப்படி அட்டாச்மெண்ட்டோடு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணவே இல்லை. விசக்ஷனா, அவள் ரொம்ப கிளவரான ஆள், ரொம்ப அறிந்தவள், ஆராய்ந்து அறிந்தவளாக தான் எனக்கு தோன்றுறது. வெங்கியானி நைவ வியாக்கியானி, அவளுடைய வார்த்தைகளே வெங்கியம்னு எடுத்துக்கப்படாது, கேலி பண்ணுறான்னெல்லாம் எடுக்கப்படாது. டைரெக்டாக அவள் திட்டுறா, அப்படி தான் எடுத்துக்கூடாது. ஸோ கேலி பண்ணுறது மாதிரிலாம் எடுத்துக்கப்படாது. தயா உக்தானி, அவள் பேசுகிறத வெங்கியம்னு கேலின்னு யூ கேனாட் ஜஸ்ட் கோ அவே ஆர் இக்னோர் த ஹர் வேர்ட்ஸு. கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறான் இவன். न एषा कामातुरा बाला न अनुरक्ता विचक्षणा व्यङ्ग्यानि नैव वाक्यानि तया उक्तानि तु मानद. राधे कृष्ण मैम. चित्रम् अत्र महाभागो यदा एकावरवर्णिनी निरालम्बा समायाति चित्ररूपा मनोहरा. ஸோ மகாபாகோ, பெருந்தோள் உடையவனே கூப்பிட்ற. சித்திரம் மாத்திரா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சித்திரம்னா விசித்திரம், விசித்திரமாக இருக்குது. இங்கே எது ஏக்கா, எதுன்னே படிங்க. எது ஏக்கா வரவர்ணி, தனியாக வந்திருக்கா ஒரு பொண்ணு, தைரியமாக வந்திருக்கா. இது ரொம்ப ஆச்சரியமாக இல்லையா? நிராலம்பா, ஒரு ஆசிரியம் இல்லை அவளுக்கு, எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. அப்படி ஆலம்பனம் இல்லாமல், ஒரு கொள்கொம்பு இல்லாமல் தனியாக வந்திருக்கா. சம்மாயாத்தி, நன்னா வந்திருக்காள் இவள். சித்திரரூபா, ஆச்சரியமாக இருக்குது, பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரூபத்தை பார்த்தா 18 கையில் ஆயுதங்கள், இப்படி ஒரு ஆச்சரியமான ரூபத்தோடு இருக்கா. மனோகரா, மனம் கவர்ற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ரூபத்தோடு இவள் வந்திருக்காளே, ரொம்ப ஆச்சரியமாக இல்லையா? இவள் ஆசைப்படுறவள்னால எடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு. चित्रं
विपरीतम् अत्र महाबाहो यस्येकाभयवर्तिनी निरालम्बा समायाति चित्ररूपा मनोहरा अष्टादशभुजा नारी न श्रुता न च वीक्षिता केन अपि त्रिषु लोकेषु पराक्रमवती शुभा ஸோ அஷ்டாதச புஜா அஷ்டாதசம்னா 18 கைகளை உடையவள் நாரி பெண்ணு. ந ஸ்ருதா கேட்டிருக்கோமா நம்ம கேள்வியாவது பட்டிருக்கோம். ந ஸ்ருதா கேட்டதே இல்லையே. ந வீழ்ச்சிதா பார்த்ததும் கிடையாது. 18 கையில் உள்ள பொம்பளை நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோமா? பார்க்கவே இல்லையே. கேனாபி யாரோ ஒருத்தி பராக்கிரமவதி பராக்கிரமத்தோடு கூடியவளாக இருக்கா, சுப ஆகாரமாக இருக்கா, ரொம்ப சோபனமாக இருக்கா. திரிஷுலோகேஷு 3 லோகங்கள்லேயும் ரொம்ப அப்படி சோபனமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்படி 18 கைகளோடு வந்திருக்கா. யாரோ ஒருத்தி கேனாபி யாருன்னே தெரியல ஒருத்தி வந்திருக்கா. अष्टादशभुजा नारी न श्रुता न च वीक्षिता केन अपि त्रिषु लोकेषु पराक्रमवती शुभा आयुधानि अपि तावन्ति धृतानि बलवन्ति च विपरीतम् इदं मन्ये सर्वं कालकृतं नृप. ஸோ ஆயுதானி தாவந்தி அது 18 கைகள் தாவந்தின்னா அதே அளவு 18 கைகள் இருந்தால் 18 கையில் 18 ஆயுதம் அதே அளவு. தாவந்தின்னா அதே அளவு. அப்படிப்பட்ட 18 கையில் 18 ஆயுதங்களை வச்சுண்டு திருத்தானை கையில் வச்சுண்டு பலவந்தி சுப சாதாரண ஆயுதங்கள்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆயுதங்களை வச்சுண்டு விபரீதம் இதமன்யே இது ரொம்ப விபரீதமான காரியம் தோன்றது எனக்கு. ஏதோ நேரம் சரியில்லை தான், இது விபரீதம் தான் நடக்க போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சர்வம் காலகிருதம் இந்த காலத்தோடு கோலம் இது, இந்த காலத்தினால் செய்யப்பட்ட கோலம் இது. இப்படி வந்து நிற்கிறா நம்மளை சண்டை போடுறதுக்கு கேன்றிருப்ப ராஜாவே கேட்டுக்கோங்கோ. आयुधानि अपि तावन्ति धृतानि बलवन्ति च विपरीतम् इदं मन्ये सर्वं कालकृतं नृप. स्वप्नानि दुर्निमित्तानि मया दृष्टानि वैनिशि तेन जानामि अहं नूनं वैशसंसम् उपागतम्. ஓகே. ஸோ ஸ்வப்னானி துர்நிமித்தானி எனக்கு நான் சொப்பனத்தில் நிறைய துர்நிமித்தங்கள் கெட்ட சகுனெல்லாம் நான் பார்த்தேன். ராஜார் சொல்கிறார் மயா திருஷ்டானி என்னால் பார்க்கப்பட்டது வை நிஷி ராத்திரி நான் தூங்கும்போது ஏகப்பட்ட கெட்ட சகுனெல்லாம் பார்த்தேன் ராஜா. தேன ஜானாமி அகம் நூனம் அதனால் நான் நிச்சயமாக நான் அறிகிறேன். என்ன அறிகிறேன்? வைஷசம் சம் உபாகதம். வைஷசம்னா விநாசம்னு அர்த்தம். ஸோ விநாசம் வந்துருத்து எனக்கு புரிஞ்சு போச்சு. ராத்திரி சொப்பனத்தை வேறு நான் பார்த்துட்டேன். स्वप्नानि दुर्निमित्तानि मया दृष्टानि वैनिशि तेन जानामि अहं नूनं वैशसंसम् उपागतम्. कृष्ण अम्बरधरा नारी रुदती च गृह अङ्गणे दृष्टा स्वप्ने अपि उषः काले चिन्तितव्यः तदत्ययः. ஓகே. ஸோ கிருஷ்ணாபரதர் ஒரு கருப்பு கலரில் ட்ரெஸ் பண்ணுவதா சொப்பனத்தை சொல்கிறார். இப்போ சொப்பனத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவள் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருந்தா, அம்பரம்னா ட்ரெஸ்ஸு அதை போட்டுன்னு வந்திருந்தா. ருதத்தி கிரகாங்கனை அழுதுண்டே இருந்தா. என்னுடைய முற்றத்தில் என்னோடய வீட்டோட முற்றத்தில் உட்காந்து ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு அழுதுண்டே இருந்தா. அபி உஷத்காலே சொப்பனே திருஷ்டா இப்படி ஒரு காட்சியை நான் வந்து உஷத்காலம்னு இது ஏர்லி மார்னிங், அதான் ஏர்லி மார்னிங் பார்க்குற சொப்பனம் பலிக்கும்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி உஷத்காலத்தில் ஏற்பட்ட சொப்பனம் இது. திருஷ்டா சிந்தித்தவியக அதை யோசிக்கணும். தத் அத்தியக அதை மீற முடியாது, அதோட பலன் கொடுத்தே தீரும். ஏர்லி மார்னிங் நான் பார்த்தா இந்த சொப்பனத்துக்கு பலன் வந்தே தீரும். அத்தியகன்னு அதோடைய முடிவு உண்டு. சிந்தித்தவியக அதை யோசிக்கணும் ராஜா. कृष्ण अम्बरधरा नारी रुदती च गृहाङ्गणे दृष्टा स्वप्ने अपि उषत्काले चिन्तितव्यः तत् अत्ययः. विकृताः पक्षिणः रात्रौ रोरुवन्ति गृहे गृहे उत्पाता विविधा राजन् प्रभवन्ति गृहे गृहे. விக்கிருத்தாகனு விகாரமாக விகார ஸ்வரத்தில் பட்சிகள்லாம் கத்துறது. ஸோ பட்சிகள் எல்லாம் ராத்திரி நேரத்தில் ரோருவந்தின்னு கத்தி கதறி கூப்பாடு போடுறது. அப்படி கத்துறது இந்த கிரகே வீட்டில் எல்லாத்துலேயும் உட்காந்து ராத்திரி நேரத்தில்னா ஒரே சத்தம். உத்பாதா விவிதாக ராஜன் இப்படிப்பட்ட உத்பாதங்கள் கேடுகள் இப்படிப்பட்ட துர்நிமித்தங்கள் பல விவிதாக பல ராஜன் பிரபவந்தி கிரகே ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதோ ஒரு கெட்ட நிமித்தம் வந்துட்டே இருக்குது. ஸோ எல்லாருமே நாசமாகறோங்கிற இண்டிகேஷன் வந்தாச்சு.
कृताः पक्षिणः रात्रौ रोरुपन्ति गृहे गृहे उत्पाता विविधा राजन् प्रभवन्ति गृहे गृहे न जानामि अहं नूनं कारणं किञ्चित् एव हि यत्त्वां प्रार्थयते बाला युद्धाय कृतनिश्चया. ஸோ நூனம் தேன ஜானாமி அகம். எனக்கு இந்த கேடு எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிச்சயமாக தெரியுது. ஜானாமி ஐ நோ. நூனம் நிச்சயம். காரணம் கிஞ்சி தேவகி, ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இல்லாட்டினா இப்படிப்பட்ட துர்நிமித்தங்கள் சடனாக வராது. வீட்டுக்கு ஒரு துர்நிமித்தம் வருதுன்னு ஏதோ காரணம் இருக்குது. ஸோ காரணத்தினால தான் ஏதோ வந்திருக்கு இந்த துர்நிமித்தங்கள். யுத்தாய கிருத நிச்சயம் பண்ணிட்டு இருக்கா அந்த பெண்ணு. யுத்தம் பண்ணுறதுக்குன்னு அந்த பாலா ஒரு பாலையாக இருக்கா, 18 கையோடு வந்திருக்கா. ஒன்று விட்டு யுத்தம் பண்ணணும்னு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கா. எத்வாம் பிரார்த்தியதே, பிரார்த்திக்கிறா உங்ககிட்ட, யுத்தத்தை பிரார்த்திக்கிறா. ஸோ நிச்சயமாக நமக்கு அந்த கேடு வரப்போகிறது. तेन जानामि अहं नूनं कारणं किञ्चिदेव हि यत्त्वां प्रार्थयते बाला युद्धाय कृतनिश्चया. न एषा अस्ति मानुषी न वा गन्धर्वी न तथा असुरी देवैः कृता इयं नातव्या माया मोहकरी विभो. ஆசுரின்னு படிங்க. ஆசுரி. ஓகே மேம், ஓகே மேம். ஓகே. நான் ஏஷா அஸ்தி மானுஷி, இவள் மனிதல் ஜென்மம் கிடையாது. இந்த பொம்பளை இங்கே நிற்கிறாள் இந்த பாலையா, அவள் மனுஷன்னு சொல்ல முடியாது. கந்தர்வ லோகத்துலேருந்து வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. அசுர சுபாவத்தோடு கூட ஆசுரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அவளை. தேவைகி கிருதா, தேவர்கள் பண்ணியிருக்கா இவளை. இப்படி ஒரு ரூபத்தை அவள் உண்டாக்கியிருக்கா அவளோட தேஜஸை வச்சு. இந்த பெண்ணை ஞாத்தவியா தெரிஞ்சுங்கோ, அவளே சொல்லியிருக்கா இல்லையா, தேவர்களோட தேஜஸ் தான் நான் பொண்ணாக வந்திருக்கேன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. அதனால நீங்கள் அதை புரிஞ்சுங்கோங்கோ. மாயா மோகக்கரி விபோ, மாயா தான் வந்திருக்கா, மோகத்தை ஏற்படுத்தியிருக்கா. விபோன்னு கூப்பிட்றான். விபுவே, ஆக்சுவலாக விபுன்னு சொன்னால் எங்கும் மறந்தவரேன்னு அர்த்தம். ஸோ எல்லா லோகத்துலேயும் ஆக்கிரமிச்சுன்னு நிற்கிறான் இல்லையா, எல்லா லோகத்துக்கும் தலைவனா, அதனால விபுன்னு கூப்பிட்றேன். இந்த மாயை உங்களை மோகிக்க வைக்கிறது, பயந்து போய் ஏமாந்து போயிடாதுங்கோ, இந்த துர்தரன் சொல்கிறத கேட்காதுங்கோன்னு இன்டெரக்டாக சொல்கிறான். न एषा अस्ति मानुषी नोपा गन्धर्वी न तथा आसुरी देवैः कृता इयं ज्ञातव्या माया मोहकरी विभो. कातरत्वं न कर्तव्यं मम एतन् मतम् इति अलम. करेक्ट करेक्ट. कर्तव्यं सर्वथा युद्धं यद्भाव्यं तद्भविष्यति. ஸோ பயப்பட வேண்டாம். காத்தரத்துவம்னா கர்த்தவியம். பயந்துக்காதேங்கோ, நான் எல்லாம் சொன்னேன்னு சொல்லி ரொம்ப பயந்துக்க வேண்டிய தேவையில்லை. காத்தரம்னா பயம், காத்தரத்துவம், பயத்தோட தன்மை அடைய வேண்டாம். நான் கர்த்தவியம் மம ஏதத் மதம், என்னுடைய நிச்சயம் இதான், என்னுடைய கருத்து இதுதான். இது அலம்னா நிச்சயமாக என்னுடைய கருத்து இதுதான். கர்த்தவியம் சர்வதா யுத்தம் பண்ணியே தீரணும். பயந்து போய் பின்னடைஞ்சின்னு பாதாளத்துக்கெல்லாம் போக வேண்டாம். யுத்தம் பண்ண வேண்டும் சர்வதா நிச்சயமாக. எத் பாவியம் தத் பவிஷ்யதி, நடக்கிறது என்ன நடக்குமோ நடக்கட்டுமே, பரவாயில்ல, யுத்தம் பண்ணணும் அப்படின்னு விட்டான் தாமிரன். कातरत्वं न कर्तव्यं मम एतत् मतम् इति अलम् कर्तव्यं सर्वथा युद्धं यद्भाव्यं तद्भविष्यति. राधे कृष्ण मैम. को वेद दैव कर्तव्यं शुभं वापि अशुभं तथा अवलम्ब्य दिया धैर्यं स्थातव्यं वै विचक्षणैः. ஸோ தெய்வ கர்த்தவியம், அதாவது விதி என்ன பண்ண போகிறது, கோவேத யாருக்கு தெரியும். அது சுபம் பண்ண போகிறதா, நல்ல காரியம் நமக்கு நல்லது தர போகிறதா, வா அசுபம் இல்லை நமக்கு கெட்டதை ஏற்படுத்த போகிறதா அப்படின்னு யாருக்கு தெரியும், கோவேதா யாருக்கும் தெரியாது. அவலம்பிய தியா தைரியம், அதனால் நம்ம என்ன பண்ணோம், தைரியத்தை பிடிச்சிக்கணும். நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, அதை அவலம்பியா, அதை ஆதாரமாக கொண்டு, கொழுகொம்பாக கொண்டு, அவலம்பனம்னாலே கொழுகொம்புன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அதை தைரியத்தை தான் அந்த கொழுகொம்பாக வச்சுக்கணும். நம்ம தைரியத்தை விடக்கூடாது. ஸ்தாத்தவியம் நிற்க வேண்டும், போகிற அப்படி ஸ்டடியாக நிற்கணும். நம்ம விசக்ஷணைஹி, அறிவு சார்ந்தவர்கள் எல்லாருமே தைரியத்தை மேற்கொண்டு போர்க்களத்தில் நின்னே தீரணும்னுட்டான் தாமரன். को वेददैव कर्तव्यं शुभं वापि अशुभं तथा अवलम्ब्य धिया धैर्यं स्थातव्यं वै विचक्षणैः. जीवितं मरणं
दैवादीनं नराधिप को अपि न एव अन्यथा कर्तुं समर्थः भुवनत्रये. ஸோ பும்சாம் மனிதர்களுக்கு ஜீவிதம் மரணம், உயிர் வாழறதோ இல்லை சாவோ எதுனாலும் தெய்வ அதீனம் எல்லாம் விதிப்படி நடக்கும். விதி என்ன எழுதியிருக்கோ இன்றைக்கி இவன் சாகணும்னா அவன் சாவன், இருக்கணும் தான் இருப்பேன். அதனால் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். தெய்வ அதீனம் நராதிப, தெய்வத்தை அந்த விதிக்கு கீழே தான் இருக்க எல்லாமே. நராதிப ஹே நரர்களுடைய தலைவனே ராஜாவே. கோபி ந ஏவ அந்நியதா கருத்தும், இதை மாற்றுறதுக்கு அந்நியதா கருத்தும், இதை மாற்றுறதுக்கு இவனோட மரண டேட்டில் இன்னிலேருந்து போஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறதுக்கு யாருக்கும் சாமர்த்தியம் கிடையாது. கோபி அந்நியதா கருத்தும் ந ஏவ சமர்த்தக, யாருக்கும் அந்த சாமர்த்தியம் கிடையாது. புவனத்திரையே 3 லோகங்களையும் எந்த லோகத்தில் உள்ளவனே டேட்டு எழுதியாச்சுன்னா எழுதினேதான்ட்டேன். जीवितं मरणं पुंसां दैवादीनं नराधिप को अपि न एव अन्यथा कर्तुं समर्थो भुवनत्रये. महिष उवाच गच्छ ताम्रमहाभाग युद्धाय कृतनिश्चयः ताम् आनय वरारोहां जित्वा धर्मेण मानिनीम्. ஓகே, இப்போ மகிஷன் சொல்கிறான் தாமிரா கச்சான்ட்டான். தாமிரனை தான் போக சொல்கிறான். ஆர்டர் ஃபார் தாமிரன். மகாபாகியமுடையவனே தாமிரனே போ. யுத்தாய கிருதரிஷேகா, யுத்தம் பண்ணணுங்கிற முடிவெடுத்துன்னு நீ போ. தாம் ஆனைய வராரோகம், அவளை பிடிச்சி இழுத்துட்டு வா. வராரோகம் அழகிய இடுப்பை உடையவளே, அவளை இழுத்துட்டு வா. ஜித்வா தர்மேன, தர்ம யுத்தம் பண்ணு. அந்த மானினி கௌரவமுடைய அந்த பெண்ணை எப்படியோ எங்கிட்ட இழுத்துட்டு வான்னு சொல். महिष उवाच गच्छ ताम्रमहाभाग युद्धाय कृतनिश्चयः ताम् आनय वरारोहां जित्वा धर्मेण मानिनीम्. न भवेत् वशगा नारी सङ्ग्रमे यदि सा तव हन्तव्या न अन्यथा कामं माननीया प्रयत्नतः. ஸோ நான் சங்கிராமே எதி, அந்த போரில் அவள் தவ பவேத் என்ன வசகா, உங்ககிட்ட உன் வசத்தில் வரலை, அவளை உன்னால் பிடிக்க முடியலை, உன் வசத்தில் அவள் வரலை என்றால், போரில் அவள் மாட்டிக்கலைன்னால் ஹந்தவியா கொன்னுடுன்ற. அவள் வந்து எப்படி உன் வசத்தில் வந்து அவள் இழுத்துட்டு வரதுக்கு ஓகேன்னா பரவாயில்ல, இல்லாட்டினா அவளை கொல்ல வேண்டும். ந அந்நியதா, வேறு வழி கிடையாது. காமம் மானனியா பிரயத்தனத்தக. ஸோ அவளுக்கு ரொம்ப சம்மானத்தோடு இருக்கா, கௌரவத்தோடு இருக்கா. பிரயத்தனத்தக முயற்சியோடு தான் அதை பண்ணணும். அவளை இழுத்துன்னு வருது, அவளை ஈஸி கிடையாது. அப்படி வரலைன்னா கொன்னுடுன்னுட்டா. சங்கிராமே யதி சா தவ ஹந்தவ்யா ந அன்யதா காமம் மானனீயா பிரயத்னதः. வீரः த்வம் அசி சர்வஜ்ஞ காமசாஸ்திர விசாரதः ஏன கேனாபி உபாயேன ஜேதவ்யா வரவர்ணினி. ஸோ கொல்றது அவனுக்கு 2ஆம் பட்சம் தான். ஏன்னா அவனுக்கு இன்னும் ஆசை இருக்குது அவளை எப்படியாவது மனைவி ஆக்கிக்கலான்ட்டு. அதனால அடுத்து சொல்கிறேன். இப்போ வீரக தோமசி, நீ வீரனாக இருக்கப்பா, நீ பயங்கர வீர சாமர்த்தியம் உடையவன், சர்வஜன், அவனுக்கு எல்லாம் தெரியும். காமசாஸ்திர விசாரதக, காமசாஸ்திரத்தையும் அறிந்தவன். நீ சாதாரண ஆள் கிடையாது. போர் பண்ணுறேன்னு சொன்னால் கூட உனக்கு அவளை சிங்கார ரசத்தோடு பேசி கொன்ற சாமர்த்தியம் உனக்கு உண்டு. அது விசாரதன பண்டிதன். எனக்கேனா அபியுபயனை, ஏதாவது உபாயம் பண்ணுப்பா, ஏதாவது ஒரு உபாயத்தை வச்சுக்கோ, ஏதாவது பண்ணு. சேத்தவ்யா வரவர்ணினி, அவளை நீ ஜெயிக்க வேண்டும். வரவர்ணினி, வரம் பொருந்திய அந்த பெண்ணை நீ ஜெயிக்க வேண்டும். எந்த உபாயத்திலையாவது அவளை ஜெயிச்சுடு. வீரக த்வம் அசி சர்வஜ்ஞ காமசாஸ்திர விசாரதः ஏன கேன அபி உபாயேன ஜேதவ்யா வரவர்ணினி. வீர மகாபாஹோ சைன்யேன மகதா விருதः தத்ர கத்வா த்வயா ஞேயா விசார்ய ச புனః புனः. துவரன்ன வேகமாக, உடனடியாக வீரனே, மகாபாகோ பெரிய கைகளை உடையவனே, சைன்யேன மகதா விருதகா, பெரிய சைன்யத்தை கூட்டின்னு போ. மகதா சைன்யேன, பெரிய சைன்யம், பெரிய சேனையை அழிச்சுண்டு அப்படியே நீ போ, அவள்கிட்ட சண்டைக்கு போ. தத்ரகத்வா, அங்கே போய் துவயா ஞேயா விசாரியச்ச புனப்புனக, நீ அறிந்து கொள்ளணும், ஆராய்ந்து அறியணும். அவனை பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துவயா ஞேயா அறியப்பட வேண்டும், உன்னால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். விசாரியச்ச புனப்புனக, மீண்டும் மீண்டும் ஆலோசித்து நீ முடிவெடுக்கணும். வரன் வீர மகாபாஹோ சைன்யேன மகதா விருதः தத்ர கத்வா த்வயா ஞேயா விசார்ய ச புனః புனः.
किम् अर्थम् आगता च इयं ज्ञातव्यं तद्धि कारणं कामाद्वा वैरभावात् च माया कस्य इयम् अति उत கஸ்யா மாயா கஸ்யா இயம் இது உத. ஓகே, ओके கிமர்த்தம் ஆகதாச்ச இயம், இவள் ஏன் இங்கே வந்திருக்கா, இப்போ இவள் வந்த காரணம் என்ன, ஞாத்தவியம் தெரிஞ்சுக்கணும் நீ. தத்ஹி காரணம், அந்த காரணத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வந்திருக்கா, காமாத்வா ரொம்ப ஆசையோடு அப்படி வந்திருக்காளா, இல்லை வைரபாவா சண்டை போடணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்காள். ஸோ மகிஷாசுரன் பெரிய ராஜாவாக இருக்கான், 3 லோகத்தையும் ஜெயிச்சுட்டான், இவன் கூட உட்காந்துருந்தா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு வந்திருக்காளா, இல்லை சண்டை போட்டு இவனை கொல்லணுங்கிற நேரத்தில் வந்திருக்காளா, மாயா கஸ்யா, இவள் ஒரு மாயாவாக இருக்கா, பெரிய மாயை உண்டாக்குறவளாக இருக்கா, இவளை புரிஞ்சிக்க முடியல. கஸ்யா மாயா, யாருடைய மாயை, ஸோ யாராவது இவளை பின்னாடி இருந்து அனுப்பிச்சிருக்காளா, யாருடைய மாயையாக இவள் வந்திருக்கிறாள். கஸ்யா இயம் இதி உத, ஸோ யாரோடு பின்னாடி பின்புலத்தில் யாரோ வச்சுண்டு இந்த மாயை வந்திருக்காளாங்கிறதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். किम् अर्थम् आगता च इयं ज्ञातव्यं तद्धि कारणं कामाद्वा वैरभावाश्च माया कस्या इयम् इति उत आदौ तन्निश्चयं कृत्वा ज्ञातव्यं तच्चिकीर्षितं पश्चात् युद्धं प्रकर्तव्यं यथा योग्यं यथा बलम्. ஸோ முதல்ல நீ என்ன பண்ணோம், தன் நிச்சயம் கிருத்துவா, நிச்சயம் பண்ணிக்கணும், இவள் சண்டை போட தான் வந்தாளா அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் சண்டை ஆரம்பி. ஞாத்தவியம் தத் சிகீஷிதம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சிகிஷான செய்யும் விருப்பம். ஸோ அவள் என்ன செய்ய விரும்புகிறாங்கிறத முதல்ல புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பஷாத், அதுக்கப்புறம் யுத்தம் பிரகர்த்தவியம், அதுக்கப்புறம் தான் நீ யுத்தம் பண்ணணும். யதா யோக்கியம் யதா பலம், உனக்கு யோக்கியதைப்படி எந்த அளவுக்கு உன்னுடைய சேனைக்கு முடியுமோ, உங்ககிட்ட எவ்வளோ பலம் இருக்கோ அதெல்லாம் பொறுத்து நீ சண்டை பண்ணணும். आदौ तन्निश्चयं कृत्वा ज्ञातव्यं तच्चिकीर्षितं पश्चात् युद्धं प्रकर्तव्यं यथा योग्यं यथा बलम्. कातरत्वं न कर्तव्यं निर्दयत्वं तथा न च यादृशं हि मनः तस्याः कर्तव्यं तादृशं त्वया. ஸோ காதரத்துவம் ந கர்த்தவியம், பயத்தை காட்டிக்காதே. நிர்தயத்துவம் ததா நச்சா, தயை இல்லைங்கிறதையும் அப்படியே டோட்டலாக வெளியில் காட்டிக்காது. உனக்கு தயையே இல்லை, நான் பெரிய கொடுங்கோலன் அப்படிங்கிற மூஞ்சியும் உங்கள்கிட்ட ஒன்று காட்டாதே, பயத்தையும் காட்டாதே, கொடூரங்கிற மூஞ்சியும் காட்டாதே. யாதிருஷம் ஹி மனக தஸ்யாக, அவளுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்த்துன்னுட்டு தாதிருஷம் தொயா கர்த்தவியம், அவள் பயங்கர கொடூர பாவத்தோடு இருக்கான்னு தெரிஞ்சால் நீ அப்போ கொடூர பாவத்தை காட்டு. அது வரைக்கும் நீ முதல்ல எடுத்த உடனே நான் கொடூரங்கிறத காட்டாதே. அப்படி அவளோட மனசு பொறுத்து நீ ஒன்று அதே மாதிரி நீ பண்ணிக்கணும். कातरत्वं न कर्तव्यं निर्भयत्वं तथा न च यादृशं हि मनः तस्याः कर्तव्यं तादृशं त्वया. व्यासौ उवाच इति तद्भाषितं श्रुत्वा ताम्रः कालवशं गतः निर्गतः सैन्यसंयुक्तः प्रणम्य महिषं नृपम्. ஸோ இந்த வியாசர் இப்போ சொல்லிட்டு இருக்கார், தத் பாஷிதம் சுத்வா, இப்படி ராஜா சொன்னதை கேட்டுட்டு தாமிரன் என்ன பண்ணுறான், காலவசங்க தகன்ட்டார், சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டான்ட்டார். காலவசத்தில் போடுறேன்னு என்ன அர்த்தம், காலன் தானே முதல்ல வருவான், காலன்லாம் வந்து அப்புறம் அந்தகன் அப்புறம் யமன் அப்படி வருவான், ஒருத்தராக வந்து நம்மளை கொண்டு போவான். ஸோ அப்படி அவன் சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அப்படிப்பட்ட தாமிரன் நிர்கதக கிளம்பினேன், சண்டைக்கு போகிறான். சைன்யயுக்தக சம்யுக்தக, சைன்யத்தை அழைச்சிட்டு போகிறான். பிரணம்ய மகிஷம் நிருபம், ராஜாவை நன்றாக வணங்கிவிட்டு யுத்தம் செய்ய சென்றான். व्यास उवाच इति तद्भाषितं श्रुत्वा ताम्रः कालवशं गतः निर्गतः सैन्यसंयुक्तः प्रणम्य महिषं नृपम्. गच्छन् मार्गे दुरात्मा असौ शकुन अन्वीक्ष्य दारुणान् विस्मयञ्च भयं प्राप यममार्गप्रदर्शकान्. शकुनान् वीक्ष्य, ओके मैम. ஸோ கச்சன் மார்கே துராத்மா சௌ, துராத்மா கெட்டவன் யார், தாமிரன். ஸோ வழியில் போயின்னு இருக்கான்,
அந்த 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 தாமரனாகப்பட்டவன் கெட்ட துராத்மாவான அவன் மார்க்கத்தில் அப்படி வழியில் போயிட்டு இருக்கான். சகுனான பட்சியோடைய சகுனம், பட்சிகள் காட்டக்கூடியதுக்கு சகுனம்னு பேர். சகுனகன்னு பறவைன்னு அர்த்தம். ஸோ பட்சிகளையெல்லாம் பார்க்குறான், கெட்ட சகுனம் தெரியறது. வீழ்ச்சிய பறவைகள் எல்லாம் ஏதோ இடவலமாக சுற்றாமல் வலை இடமா சுற்றும், அது மாற்றி சுற்றும். ஸோ அதெல்லாம் பார்க்குறேன். தாருணான் ரொம்ப கொடிய சத்தமெல்லாம் உண்டாக்கின்னு இருக்கு. அதெல்லாம் பார்த்து கெட்ட சகுனத்தை பார்த்து விஸ்மயம் ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்ன இப்படியெல்லாம் இப்போ பறவைகள்லாம் இப்படி கத்துறதே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். பயம் வந்துடுது. ஓஹோ இதெல்லாம் கெட்ட சகுனம், நமக்கு சாவுதான் போல் இருக்குன்னு நினச்சுட்டான். பயத்தை அடைந்தான். யம மார்க்க பிரதர்ஷகான், இந்த பறவைகள்லாம் வழிகாட்டுறது. என்ன வழிகாட்டுறது? நீ யமனுடைய மார்க்கத்துக்கு போகிறப்பா, நீ போர் முகத்துக்கு போகிறையோ இல்லையோ நிச்சயமாக யமபட்டணத்துக்கு போயிடுவாய் அப்படின்னு அதை காட்டுறதாம் அந்த கெட்ட சகுனங்கள் எல்லாம். गत्वा तां समालोक्य देवीं सिंह उपरिस्थितां स्तूयमानां सुरैः सर्वैः सर्व आयुध विभूषितां स गत्वा तां सम आलोक्य ஸோ பார்க்குறான். யுத்த பூமிக்கு போயிட்டான். அந்த 18 கைகளோட தேவியை பார்க்குறான். சம் ஆலோக்கிய நன்றாக பார்த்து தேவியும் அந்த தேவி எங்கே உட்காந்துருக்கா? சிம்ஹ உபரிஸ்திதாம், சிம்மத்து மேலே உட்காந்துருக்கா. அந்த தேவியை பார்த்து ஸ்தூயமானாம் சுரைஹி சர்வைஹி, கீழே நிற்கிறா எல்லாரும். தேவி அப்படியே புகழ்ந்து பாடின்னு இருக்கா, அது ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. சுரைஹி சர்வைஹி, தேவர்களெல்லாம் ஸ்துதி பாடப்பட்டவளாக. சர்வ ஆயுத விபூஷிதாம், ஆயுதங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண்ணை அவன் பார்த்தான். देवीं सिंह उपरिस्थितां स्तूयमानां सुरैः सर्वैः सर्व आयुध विभूषितां ताम् उवाच विनीतः सन् वाक्यं मधुरया गिरा सामभावं समाश्रित्य विनया अवनतः स्थितः. ஸோ வினீதக சன், ரொம்ப பணிவாக இருந்து கொண்டு மதுரையாகிரா, ரொம்ப மதுரமான வார்த்தைகளில் வாக்கியம் தாம் உவாச்ச, அந்த லேடியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து மதுர வார்த்தைகளால் பேசுகிறான் தாமிரன். சாமபாவம் சமாஷித்தே. ஸோ முதல்ல சாமத்தில் ஏம்மா நீ எங்கே வந்திருக்க, யாருடையது அப்படிலாம் கேட்கணுமே. ஸோ சாமபாவத்தில் அதை மேற்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு சம் ஆஷ்ரித்திய அந்த சாமத்தில் பேசுகிறான். வினய அவனதக ஸ்திதக, வணங்கி பணிவோடு வணங்கி நின்று கொண்டு மதுர வார்த்தைகளை தேவியை பார்த்து பேசுகிறான். இப்போ வினயா அவனதக ஸ்திதக. देवी दैत्येश्वरः शृङ्गी तद्रूपगुणमोहितः स्पृहां करोति महिषः त्वत्पाणिग्रहणाय च. தேவி, ஹே தேவி கேளுமா. தைத்தியேஸ்வரகா, தைத்தியர்களுக்கு அசுரர்கள் சிறந்த ராஜாவான ஸ்ருங்கி, யார்? மகிஷன். கொம்பு வச்சுட்டுருக்கான். ஸோ ஸ்ருங்கினால கொம்பு உள்ள எருமை, அது மகிஷன். ஸோ மகிஷாசுரன் தைத்தியர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன். தொத்ரூப குண மோகிதகா, உன்னுடைய ரூபத்தை கேட்டிருக்கான், உன்னுடைய குணத்தை கேட்டிருக்கான், அதனால மோகம் அடைஞ்சிருக்கான் எங்கள் ராஜா. ஸ்பிருகாம் கரோதி மகிஷக, உங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கான், ரொம்ப ஆசையாக இருக்கான் மகிஷன். தொத் பாணிகிரகணாயச்ச, பாணிகிரகணம்னா கல்யாணம்னு அர்த்தம். பாணிகிரகண கைப்பிடித்தல். ஸோ உன்னை மனைவியாக கைப்பிடிக்க ஆசைப்படுறான். देवी दैत्येश्वरः शृङ्गी तद्रूपगुणमोहितः स्पृहां करोति महिषः त्वत्पाणिग्रहणाय च. भावं कुरु विशालाक्षी तस्मिन् अमरदुर्जये पतिं तं प्राप्य मृदु अङ्गी नन्देन विरहाद्भुते. विघर अद्भुते. ஸோ பாவம் குரு விசாலாட்சி, நீ உன்னுடைய பாவத்தை அவன் மேலே வை, நீ அவன் மேலே ஆசைப்படுங்கிறான். உன்னுடைய பாவனை அவன் மேலே வை. விசாலாட்சி, நீண்ட கண்களை உடையவளே. அமரதுர்ஜையே தஸ்மின், அமரர்களாலேயே ஜெயிக்க முடியாத அந்த மகிஷாசுரத்திலே உன்னுடைய அன்புங்கிற அந்த பாவத்தை அவன் மேலே வெய்யி. பதிம் தம் பிராப்பியா, அவனை பதியாக அடைந்து
மிருது அங்கி சாஃப்டான அங்கங்களை உடையவளே நந்தனே விகர நந்தனத்தில் போய் விகாரம் பண்ணு. நல்ல நந்தனம் எது அமர தேவலோகத்தில் உள்ள பூந்தோட்டத்துக்கு நந்தனம்னு பேர். அந்த நந்தன பூந்தோட்டத்தில் தன்னுடைய கணவனோட கூட சேர்ந்து அற்புதமான நந்தனத்தில் போய் நல்லா விகாரம் பண்ணுமா, சஞ்சாரம் பண்ணின்று சௌக்கியமாக இருங்கிற. பாவம் குரு விஷாலாக்ஷி தஸ்மின் அமரதுஜ்ஜயே பதிம் தம் பிராப்ய மிருது அங்கிம் நந்தனே விஹர அத்புதே. அங்கி அது வந்து சம்போதனம், கூப்பிடுறது. சாஃப்டான அங்கங்களை உடையவளே அப்படின்னு கூப்பிடுறாரு. கிடையாது கிடையாது கிடையாது. அங்கி எஸ் சம்போதனம். ஓகே. சர்வ அங்க சுந்தரம் தேகம் பிராப்ய சர்வ சுக ஆஸ்பதம் சுகம் சர்வாத்மனா கிராஹ்யம் துக்கம் ஹேயம் இதி உதஹ ஸ்திதிஹி. சர்வாங்க சுந்தரம் தேகம் பிராப்ய. ஸோ எல்லா சர்வ அங்கங்களும் சுந்தரமாக இருக்கக்கூடிய தேகத்தை அடைந்த தேகம் யார் வந்து மகிஷன் சொல்கிறான். ஸோ அந்த மகிஷாசுரன் சர்வ அங்கங்களும் சுந்தரமாக இருக்கான். அவனை இப்போ அடைந்து பிராப்பிய அடைந்து சர்வ சுக ஆஸ்பதம் சுகத்துக்கெல்லாம் அப்படியே ஆஸ்பதமாக அவரோடு சேர்ந்தால் சுகம் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட சுகத்துக்கே இருப்பிடமான அவனை அடைந்து சுகம் சர்வாத்மனா கிராஹ்யம். நீ அடையணும் என்னத்தை கிரகிக்கணும் நீ சுகத்தை. என்ன சுகம்? சர்வாத்மனா உன்னுடைய திரிகரணங்களாலும் மனசா வாச்சா காயா எல்லாத்துக்கும் ஆனந்தமே. அப்படி ஆனந்தத்தை நீ அடைய வேண்டும், சுகத்தை அடைய வேண்டும். துக்கம் ஏயம் துக்கத்தை விட்டுரும்மம்மா. இது ஸ்திதி இப்படி இந்த எப்போவுமே நியாயம் என்னன்னு சொன்னான்னா எப்போவுமே சுகத்தை அங்கங்கள்னால சுகத்தை அடைய வேண்டுமே தவிர துக்கம் விடப்பட வேண்டும். ஹேயம்னா விடப்பட வேண்டும். தேவியை சொல்லும்போது ஹேய உபாதேய வர்ஜிதான்னு அவளுக்கு பேர் இருக்குது. ஹேயன்னா என்னது? விடப்பட வேண்டியது அவளுக்கு ஒன்றும் கிடையாது. உபாதேயம்னா எடுத்துக்கொள்ள வேண்டியது அவளுக்கு ஒன்றும் கிடையாது. அவளுக்கு இதுதான் வேணும்னு எதுவும் கிடையாது, இதை விட்டுறணுங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே ஹேய உபாதேய வர்ஜிதானே அவளுக்கு பேர் இருக்குது. ஸோ இதுதாம்மா நிலைமை. இந்த துக்கத்தை எப்போவுமே விட்டுடணுங்கிறான் இவன். சர்வாங்க சுந்தரம் தேகம் பிராப்ய சர்வ சுக ஆஸ்பதம் சுகம் சர்வாத்மனா கிராஹ்யம் துக்கம் ஹேயம் இதி ஸ்திதிஹி. கரவோரு கிமர்த்தம் தே கிரஹீதானி ஆயுதானி அலம் புஷ்ப கந்துக யோக்யாக தே கராக கமல கோமலாக. கரபோருன்னு கூப்பிட்றார். கரபான்னு சொன்னானே யானை, குட்டி யானை. ஸோ கரபோரு யானை துதிக்கை போன்ற தொடைகளை உடையவளே. ஊரு ஸோ கரபோரு யானை துதிக்கை போன்ற தொடைகளை உடையவளே. கிமர்த்தம் தே கிரகீதானே ஆயுதம். நீ எதுக்குமா கையில் ஆயுதம்லாம் வச்சுட்டுருக்காய்? இவ்வளோ அழகாக இருக்கை, அவள் உன் கையில் எதுக்கு ஆயுதம்? ஆயுதானி கிரகீதானி அலம். நிச்சயமாக நீ ஏன் ஆயுதம் வச்சுருக்க? தேவையே இல்லையே உனக்கு இது. புஷ்ப கந்துக யோகியாக. உன் கையில் என்ன இருக்கணும்? புஷ்பம் இருக்கணுமா? கந்துகம் பால் வச்சு விளையாடணும். நீ பால் வச்சுக்கணும். கந்துக்கம்னா பால். ஸோ பால் அந்த புஷ்பங்கள் இதெல்லாம் பிடிக்கக்கூடிய கை. இதை போய் ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கே. தே கராக உன்னுடைய கைகள் கமல கோமலாக கமலம் போல செந்தாமரை போல் அப்படி சாஃப்டாக இருக்கக்கூடிய கைகள். அதில் போய் ஆயுதம் வச்சுக்கலாமான்னு கேட்குறேன். கரபோரு கிமர்த்தம் தே கிரஹீதானி ஆயுதானி அலம் புஷ்ப கந்துக யோக்ய ஆஸ்தே கராஹ கமல கோமலாஹ. யோக்யாஹ தே ब्रूचापे विद्यमाने अपि धनुषा किं प्रयोजनं कटाक्षाभिषिकाः सन्ति किं बाणैः निष्प्रयोजनैः. ब्रूचापे विद्यमाने अपि அதாவது கண்களே உனக்கு வந்து வில்லு மாதிரி இருக்குது. ப்ரூன்னா இது புருவம் எல்லாம் வந்து அப்படியே வளைஞ்சு அழகாக வில்லு மாதிரி இருக்குது. சாப்பம்னா வில்லு. ஸோ புருவ வில்லை உடைய உனக்கு வித்தியமானே அப்பி உன் கையில் உங்ககிட்டயே இருக்குது புருவங்கிற வில்லு இருக்குது. அப்புறம் எதுக்கு கையில் வில்லு வேறு வச்சுட்டு இருக்க? தனியாக வில்லு எதுக்கு வச்சுட்டு இருக்க? தனுஷா கிம் பிரயோஜனம்? அந்த வில்லுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த புருவ வில்லே வீழ்த்தி விடுமே எல்லாரையும். ஸோ தேவையில்லையே உனக்கு இந்த தனுஷ். கட்டாட்சாபிஷிக்காக உன்னுடைய கட்டாட்சங்களே அம்புகளாக இருக்குது. உன்னுடைய பார்வை அந்த கடைக்கண் பார்வையே அம்புகளாக இருக்கும்போது கையில் எதுக்கு நீ விஷிக்கம் அம்பு எதுக்கு வச்சுட்டு இருக்க? நீ விஷிக்கான அம்பு கிம் பானேகி நிஷ்பிரயோஜனேகி. இந்த அம்புகளால் என்ன பிரயோஜனம்? உடைய கடாட்சங்களை வீழ்த்தி விடுமே எதிரிய அப்படின்னு கேட்குறான்.
धनुषा किं प्रयोजनं कटाक्षा विशिखाः सन्ति சந்தி किं सन्ति किं बालैर्निष्प्रयोजनैः சம்சாரே துக்கதம் संसारे दुःखदं युद्धं न कर्तव्यं विजानता लोभसक्ताः प्रकुर्वन्ति सङ्ग्रामं च परस्परम् துக்கதம் யுத்தம் உலகத்தில் சம்சாரம் இந்த உலகத்தில் துக்கத்தையே கொடுக்கக்கூடிய யுத்தம் ந கர்த்தவியம் விஜானதா அறிவாளிகள் விஜானதா நன்றாக அறியக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் துக்கத்தை தான் தரும்னு தெரியக்கூடிய யுத்தத்தை ந கர்த்தவியம் செய்யக்கூடாதுமா லோப ஆசக்தாக பேராசை பிடித்தவர்கள் லோபத்திலேயே கூடியவர்கள் லோபம் பேராசை பிடித்தவர்கள் குர்வந்தி அவாதாம்பா யுத்தம் பண்ணுவா சங்கிராமம் குர்வந்தி யார் இது பேராசை பிடிச்சி இன்னும் வேணும் அப்படிங்கிற ஆசை உடையவர்கள் தான் யுத்தம் பண்ணுவா பரஸ்பரம் யுத்தம் பரஸ்பரம் ஒருத்தருக்கு மோதிக்கொள்கிற காரணமே லோபத்தினால அதனால அறிவாளிகள் இதை பண்ணக்கூடாது संसारे दुःखदं युद्धं न कर्तव्यं विजानता लोभ आसक्ताः प्रकुर्वन्ति सङ्ग्रामं च परस्परम् पुष्पैः अपि न योद्धव्यं किं पुनः निशितैः शरैः वेदनं निजगात्राणां तस्य तच्छायते मुदे புஷ்பைகி அப்படின்னா யோதவியம் நீ புஷ்பங்களாலே கூட சண்டை போடக்கூடாதுமா அப்படி இருக்கும்போது நிஷிதைகி ஷரைகி புனக கையில் எதுக்கு இப்படி ஷார்ப்பாக நிஷித்தம்னு ஷார்ப்பான ஷரம்னு அம்பு கையில் எதுக்கு இப்படி ஷார்ப்பான அம்புகளை வச்சுட்டு இருக்காய் நீயோ அந்த காமனோட வடிவமாக இருக்காய் அப்படி ஒரு அழகாக இருக்காய் புஷ்பத்தினாலேயே யுத்தம் பண்ணுறதே கஷ்டம் உன் கையில் புஷ்பமே வாடி போயிடும் அப்படி ஒரு புஷ்பங்களோடு கூட யுத்தம் பண்ண முடியாது சாமர்த்தியம் இல்லைங்கிறது இல்லை தேவையில்லை உனக்கு புஷ்பத்தினாலே யுத்தம் பண்ணுறது தேவையில்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு கையில் வில்ல அம்பு வச்சுட்டு இருக்கம்மா நிஜகாத்திரானாம் பேதனம் இந்த அம்புகள் என்ன பண்ணும் உன் உடம்பையே கூட கிழிச்சிடும் கவனிக்கலைன்னு இந்த அம்புகளால் உனக்கே ஆபத்து ஏற்படும் ஸோ நிஜகாத்திரானாம் பேதனம் காத்திரம்னா உடம்பை கிழிக்கக்கூடிய இந்த அம்புகளால் எதுக்கு யுத்தம் பண்ணணும் கஸ்ய தஜ்ஜாயதே முதே யாருக்கு தான் முதமை கொடுக்கும் முதம்னு ஹாப்பினஸ் யாருக்கு தான் அந்த உடம்பு கிழிபடும் போது சந்தோஷம் ஏற்படும் யாருக்குமே சந்தோஷம் வராது யுத்தம் தேவையில்லை पुष्पैरपि न योद्धव्यं किं पुनः निशितैः शरैः वेदनं निजगात्राणां कस्य तज्जायते मुदे तस्मात् त्वम् अतीतन्वङ्गी प्रसादं कर्तुम् अर्हसि भर्तारं भज मे नाथं தேவதானவ பூஜிதம் ஸோ தனு அங்கி தன்வங்கிங்கிற தனு அங்கின்னு மெல்லிய தேகத்தை அங்கங்களை உடையவளே மெலிந்த தேகத்தை உடையவளே ஸோ தஸ்மாத் ஆகவே துவமபி நீ என்ன பண்ணணும் பிரசாதம் கருத்தும் அருகசி எங்கள் ராஜா கிட்ட ஒரு அருள் புரிய வேண்டும் பிரசாதம்னா அருளை செய்யணும் நீ பர்த்தாரம்பஜமே நாதம் என்னுடைய நாதனை நீ பர்த்தாவாக கணவனாக கொள்வாய் பஜா கொண்டாடு தேவதானவ பூஜிதம் எங்கள் ராஜா எப்படிப்பட்டவன் தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்படக்கூடியவன் அப்பேற்பட்ட ராஜாவை நீ கணவனாக அடை தஸ்மாத்வம் அபீதனு அங்கி பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி வர்த்தாரம் பஜமே நாதம் தேவதானவ பூஜிதம் சதே அத்ர வாஞ்சிதம் சர்வம் கரிஷ்யதி மனோரதம் த்வம் பட்டமகிஷி ராஜ்ஞः சர்வதான அத்ர சம்சயः ஸோ தே அத்திர வாஞ்சிதம் சர்வம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் மனோரதம் வாஞ்சிதம் மனோரதம் உனக்கு மனசுக்கு பிடித்த அப்படிப்பட்ட கற்பனையான என்னென்ன கற்பனை பண்ணுற அதெல்லாம் கூட கரிஷ்யதி அவன் செய்வான் அந்த ராஜா உன்னோட அடிமையாக இருப்பேன் எல்லாம் செய்து தருவன் தொம் பட்டமகிஷி ராஜாவுடைய பட்டமகிஷியாக இருப்பாய் சர்வதா நிச்சயமாக ந அத்திர சம்சய சந்தேகமே வேண்டாம் எல்லா ராணிகளுக்கும் மேலே உன்னை பட்டமகிஷியாக கொண்டுடுவான் சதே அத்ர வாஞ்சிதம் சர்வம் கரிஷ்யதி மனோரதம் த்வம் பட்டமகிஷி ராஜ்ஞः சர்வதா ந அத்ர சம்சயः ஜானாசி ராஜ்யம் குரு மே தேவி பிராப்ஸ்யதே சுகம் உத்தமம் சங்கிராமே ஜய சந்தேகः கஷ்டம் பிராப்ய ந சம்சயः ஸோ மே தேவி மே வச்சனம் குரு நான் சொல்கிற வார்த்தையை செய்யி பிராப்சியசே சுகமுத்தமா அப்போ உனக்கு சுகமான உத்தமமான சுகம் அடைவாய் பிராப்சியசே நீ அடைவாய்
கஷ்டம் பிராப்பிய சங்கிராமே, நீ கஷ்டத்தை அடைஞ்சி போரிட்டு கஷ்டத்தை அடைஞ்சி ஜெயசந்தேக, அதில் ஜெயம் கிடைக்குமா? ந சம்சயக, அதாவது உனக்கு ஜெயம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமம்மா, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம், நிச்சயமாக நீ ஜெயிக்க போகிறதில்லைங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறேன். நீ ஜெயிக்க போகிறதில்லை, அது எதுக்கு நீ இப்படி கஷ்டத்தை அடைகிறாய், சுகத்தை அடைவாய். वचनं कुरु मे देवी प्राप्स्यसे सुखम् उत्तमं संग्रामे जय सन्देहः कष्टं प्राप्य न संशयः जानासि राजनीतिं त्वं यतावत्परवर्णिनी भुङ्क्ष्व राज्यसुखं पूर्णं वर्षाणाम् अयुतायुतम्. ராஜநீதிம் துவம் ஜானாசி, அதாவது யதாவத்துன்னு எப்படி ராஜநீதி எப்படி கடைப்பிடிக்க வேண்டும். சாமம் ஜெயிக்கலைன்னா தானம் ஜெயிக்கல பேதம், அப்படி தான் போனோம். இதெல்லாம் தான் நீதி, ரணநீதி இதெல்லாம். ஸோ இந்த ராஜநீதி உனக்கு தெரியுமே. துவம் யதாவத் ஜானாசி, எப்படி நடக்கணும் ராஜ காரியத்தில்னு உனக்கு தெரியாதா? தெரியும். வரவர்ணினி, சிறந்தவளே. புங்ஷு ராஜசுகம் பூர்ணம், ராஜ்யத்தில் சுகத்தை பூர்ணமாக அனுபவி. புங்ஷு அனுபவினி. வருஷானாம் அயுதம் பல கோடி. இப்போ அயுதம்னா 10,000 × 10,000 சொல்லும்போது 10 கோடி வருது. ஸோ 10 கோடிங்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டாம், ஃபிகரேட்டிவாக பார்த்தோம்னா பல கோடி ஆண்டுகள் நீ சந்தோஷமாக இரு. पुत्रः ते भविता कान्तः सः अपि राजा भविष्यति यौवने क्रीडयित्वा अन्ते वार्धक्ये सुखम् அப்சியசி. ஸோ புத்திரகா தே பவிதா, உனக்கு குழந்தை உண்டாகும். பவிதானே ஏற்படும், பின்னாடி ஏற்படும் பவிதா. ஸோ உனக்கு குழந்தை உண்டாகும். காந்தகா அவனுடைய குழந்தை உனக்கு ஏற்படும். ஸோ அப்பி ராஜா பவிஷ்யதி, நிச்சயமாக அவனும் ராஜா ஆகிடுவான். அடுத்த ராஜா உன் பிள்ளையாக ஆகிடுவான். ஸோ எவ்வனே கிரீடயித்வா, நீ எவ்வனை இப்போ உன்னுடைய எவ்வன வயசு இதில் நல்லா விளையாடி அந்த கடைசியில் வார்த்தக்கே வயசு காலத்துலேயும் சுகம். என்ன சுகம்? பிள்ளை ராஜா. ஸோ ராஜா மாதாவள். ஸோ அப்படி கடைசி காலத்துலேயும் உனக்கு சுகமே கிடைக்கும். पुत्रस्ते भविता कान्तः सो अपि राजा भविष्यति यौवने क्रीडयित्वा अन्ते वार्धक्ये सुखमाप्स्यसि. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे ताम्रकृतं देवीं प्रति वचनवर्णनं नाम 11. सर्वं जगदम्बार्पणमस्तु.